ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सागररघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेशा गोपिकान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் நேற்று ஆரம்பிச்சோம். இந்த 18வது அத்தியாயம் இதுல முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து இந்த எப்படி வந்து இந்த 17 அத்தியாயங்கள்ல வந்து பகவத்கீதா முடியுது. 18வது அத்தியாயம் வந்து ஒரு மறுபடியும் ஒரு சம்மரி மாதிரி, மறுபடியும் ஒரு சுருக்கமான ஒரு பகுதின்னு சொல்லி அது எப்படி வந்து கர்மயோகத்துடைய முக்கியத்துவம், ஞான யோகத்துடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறமா வந்து பக்தி யோகத்தோட முக்கியத்துவம் மூணுமே திருப்பி சொல்லப்பட்டு அதுல வந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா வந்து தியாகம் மற்றும் சந்நியாசம் அப்படிங்கிற 2 விஷயங்களோட ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து நம்ம வந்து அந்த நேற்று படிக்காதவங்க யாருன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 4வது ஸ்லோகத்துல இருந்து. 4வது ஸ்லோகத்துல கரெக்ட். 4வது ஸ்லோகத்துல இருந்தாங்க. நிச்சயம் சுணுமே தத்ர ஓகே பரஸ்தம். ஓகே हरे कृष्णा शांत सुंदरी महाराज जी ने இல்லையா? हरे कृष्णा प्रभु दंडवत हरे कृष्णा சரி हरे कृष्णा महाराज जी 4th ஸ்லோகத்துல 18.4 हरे कृष्णा. ஓகே ஃபர்ஸ்ட் நேத்து வராதவங்க யாரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை படிக்க ஆரம்பிங்க. ஓகே 18 ஸ்டார்ட் பண்ணிட்டோமா ப்ரோ? நான் படிக்கட்டுமா? நேத்து வராதவங்க யாரா இருக்கீங்களா? பிரபு நான் படிக்கல பிரபு. சரி ஓகே. அப்புறம் யோகேஸ்வரி படிங்க மகாதேவர் படிங்க. நிஷ்யதம் ஸ்வரியனுமி இத்த இத்யாகே தே பரதசித்தா மா இத்யாகேஸ்து புருஷ வித்யாயிக்ர இத்விதா இத்தி சமா இம்ஜிப்ராகுருத்திக. மொழிபெயர்ப்பர் ஒரு யாச பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு பிரபுபாதுக்கு ஜெய். பரதத்தை சிறந்தவை தியாகத்தை பற்றிய தனது முடிவை தற்போது கேள். மனிதனில் பலி போன்றவை சாஸ்திரங்களில் 3 விதமான தியாகம் அறிவிக்கப்படுகின்றன. பொருவரை படிக்கிறோமா பிரபு? படிங்க. தியானத்தை பற்றி வேறுபட்ட அபிப்பிராயத்தை உங்கள் போதிலும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் இங்கு தனது தீர்ப்பை வழங்குகிறார். இது உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேதங்களை இறைவனால் அளிக்கப்பட்ட பல்வேறு சட்ட திட்டங்களாகும். இங்கு இறைவனே தர்மத்தை விட்டுள்ளார். மேலும் அவரது வார்த்தைகள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாகத்தின் முறைகள் ஜனாயர்கனி எஃகு குணத்தின் இவை செயல்படுகின்றன என்பவரை பொறுத்து கருதப்பட வேண்டும் என்ற இறைவன் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ எது தியாகம், எது சந்நியாசம்? சந்நியாசம்ங்கிறது என்னது? பொதுவா அந்த சேவை, அந்த கர்மா, அந்த வேலை இல்லைன்னா அந்த ஆக்ஷன்ஸ்ல இருந்தே வெளியே வர்றது சந்நியாசம். தியாகம் வருது எல்லா ஆக்ஷனும் செய்யணும், ஆனா அந்த ஆக்ஷன் செய்யறதுல பலனை எதிர்பார்க்க, பலனை வந்து தியாகம் பண்ணணும். பலனை வந்து பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்றதுதான் தியாகம். ஓகே, எதிர்பார்க்காம இருந்து தியாகம் பண்றது. ஸோ அதை வந்து ஒரு சமர்ப்பணமா செய்யறது தியாகம். ஸோ எது உயர்ந்தது அப்படின்னு. ஸோ கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சன்னியாச நிலையில சிலதான் செய்ய மாட்டோம். அதே சமயத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யறோமோ, என்னென்ன காரியங்கள், என்னென்ன செய்கைகள் செய்யறோமோ அது எல்லாத்தையுமே வந்து தியாகமா செய்யறோம் அப்படிங்கிறதா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, சன்னியாசம்ங்கிற பெயர்ல வந்து அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அந்த டியூட்டிலேருந்து, அந்த ஸ்வதர்மத்திலேருந்து வெளியே வந்து ட்ரை பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டப்பா, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, ஆனா அதே சமயத்துல சில விஷயங்கள்லாம் செய்யணும், ஆனா அது நம்மளுடைய சொந்த இதுக்காக செய்யறதும் தப்பு. ஸோ அதனாலதான் வந்து கிருஷ்ண பக்தி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா வந்து கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கண்டிப்பா
அந்த தேவையில்லாத விஷயங்கள் மேல தேவையில்லாத செயல்களை செய்யாம இருக்கிறது நல்லது. அதே சமயத்துல என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அதுலயும் வந்து தியாகத்தோடு இருக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது. ஸோ அதுல வந்து இந்த 3 யஜ்யம், தான, தபஸ்யா இது 3மே எப்படி வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ கிரகஸ்தராக இருந்தாலும் சரி, வானபஸ்தராக இருந்தாலும் சரி, சன்னியாசமா இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியாக இருந்தாலும் சரி, அது எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கணும். டவுட் இருக்கு பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு, சில பேர் வந்து செயலெல்லாம் திறந்துட்டு அது படங்கள்லாம் இருக்கிற அந்த சன்னியாசி ஒரு விதத்துல பேய்தான பிரபு. எல்லாத்தையும் துறக்கிறது என்பது ஒரு விதத்துல எல்லாத்தையும் கிரேட்டான விஷயம் துறக்கிறது. தானே. ஆமா, அதான் பௌதிக விஷயமா துறக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த செயல்கள்ல இருந்தே வெளியே வர்றது. அதாவது வந்து இப்ப நான் வந்து சன்னியாசம் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட நித்திய கர்மாக்கள்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து வீட்டு பொறுப்பு, அப்பா அம்மாவுக்கு பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், குடும்ப பொறுப்பு, அந்த மாதிரி ஒரு தர்மம், அந்த மாதிரி ஒரு கர்மாக்கள்ல இருந்து வெளியே வந்துடுறது. ஓகே. ஸோ சன்னியாசமா இருக்கிறதுல வந்து எல்லா எல்லா விஷயத்திலுமே தியாகம் பண்றது, கூடவே செய்கின்ற எல்லா காரியங்களுடைய இதுவும் தியாகம் ஆகும். ஓகே. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சன்னியாசம்ங்கிற பேர் வழியில சில பேர் எனக்கு ரகசியெல்லாம் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நிலையில போய் அதுல இருந்து துறந்துடு. ஸோ சன்னியாச அந்த துறவரம்னு எடுக்காம, நான் இதான் செய்ய மாட்டேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இதுவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க. ஸோ அது தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்றாரு. அதே மாதிரிதான் சன்னியாசத்திலயும் சில விஷயங்கள் வந்து செய்யணும், சில விஷயங்கள் செய்ய தேவையில்லை. ஓகே. இப்ப வந்து இப்ப எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து அறிவுரை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில விஷயங்கள் சன்னியாச நிலையில கண்டிப்பா செய்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சன்னியாச நிலையில நான் வந்து யஜ்யங்கள் பண்ண மாட்டேன், சன்னியாச நிலையில நான் வந்து தபஸ்யா பண்ண மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அதுலயே கூட தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் பிரபுபாத் சொல்றது ரெண்டு சைட்லயுமே நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஸோ கிரகஸ்தர்களாக சரி, பொதுவா கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து செயல்களுடைய பலனை வந்து தியாகம் செய்கின்றார்கள். அது டவுட்டே கிடையாது. அதே சமயத்துல சில தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்தும் வெளியே வந்துருவாங்க. ஸோ கிருஷ்ண பக்தியில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து அவங்களால வந்து சுலபமா வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே. தேங்க்ஸ் பிரபு. ஹரி கிருஷ்ணா. படிங்க. வேற யாராவது? நான் தானே படிக்கிறேன். யோகேஸ்வரி மட்டும் படிங்க. यज्ञदानतपः कर्म न त्याजं कार्यमेव तत् यज्ञो दानं तपश्चैव பாவனானி மனுஷீனாம். யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது. அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகியவை மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. பொருளுரை படிக்கவா பிரபு? முதல் லைன் மட்டும் படிங்க. முதல் லைன் மட்டும். யோகிகள் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டும். மனிதனை ஆன்மீக வாழ்விற்கு முன்னேற்றுவதற்கு பற்பல தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இருக்கின்றன. சரி, விட்டுருங்க. அவ்வளவுதான். சோ யோகிகள் மனித சமுதாயத்துக்கு சோ சன்னியாசம் வாங்கிண்டா கூட ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களும் வந்து மனித சமுதாயத்துக்கு முன்னேற்றத்துக்கு போறே பண்ணணும். பாகவத்துல பாத்தீங்கன்னா நைமிஷாரண்யத்து ரிஷிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? பல 1000 வருஷங்கள் வந்து ஒன்னா இருந்து யஜ்யம் பண்ணணும், யாகம் பண்ணணும். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? மனித சமுதாயத்தை எப்படியாவது வந்து நல்வழிப்படுத்தணும், மனித சமுதாயத்துக்கு நல்ல வழி என்ன கதி, பரம் கதி என்ன அப்படிங்கிறதா சன்னியாசிகள், அதாவது பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்களுக்கே அதுதான். நம்ம நினைச்சுப்போம் சன்னியாசம் வாங்கி போட்டா அவ்வளவுதான், அவனுக்கும் சமுதாயத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அவன் சன்னியாசம் எடுத்துட்டாலும் அவனுக்குன்னு சமுதாய பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு? எப்படியாவது அதுக்கு ஆக்சுவலா அவனுக்கு கூடுதல் பொறுப்பு, அந்த சமுதாயத்துக்கு நல்வழி காட்ட வேண்டும், சமுதாயத்தை நல்ல ஆன்மீக பாதைக்கு முன்னேறி கொண்டே வரணும். ஸோ அதனாலதான் இஸ்கான்ல பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் வந்து சன்னியாசம் எடுத்துட்டாலும் அவங்க வந்து நமக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நமக்கு வந்து ஞானத்தை தராங்க. நமக்கு வீட்டுக்கு வந்து, நமக்கு ஆபீஸ்ல வந்து, நம்ம கோயில்ல வந்து, எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கருணை தராங்க அப்படின்னா அது யாருக்காகன்னா நமக்காக தான். ஓகே. ஸோ அதனாலதான் வந்து சில யாகங்களை வந்து செய்வாங்க, சில சம்ஸ்காரங்களையும் கலந்துப்பாங்க. ஆனா அந்த கலந்துக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா அது வந்து அவரவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. ஓகே. ஸோ அதனாலதான் அந்த யஜ்யம், தானம், தபஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. ஸோ அதுதான் பிரபுபாதர் வந்து இந்த திருமண வாழ்க்கை, இந்த விவாக யஜ்யம், நிறைய யஜ்யங்கள் இருக்கு இல்லையா? பிறந்ததுல இருந்து வந்து சம்ஸ்காரங்கள், நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா? அந்த
சம்ஸ்காரங்களை வந்து சரிவர செய்ய வேண்டியது கடமை. கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, அந்த எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி. ஸோ அப்பதான் வந்து அது வந்து முழுமையடையும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த இந்த பௌதிக பந்தத்திலையும் வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. ஸோ அதே சமயத்துல அவங்க வந்து இப்ப சன்னியாசமா இருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. சில விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப மத்தவங்களுக்காக அதை செய்வாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாக்கிரதா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஸோ அதுதான் வந்து சொல்லப்படுது. யஜ்யம், தானம், தபஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஆத்மாக்கள் எல்லா விதமான நிலையிலையும் வந்து கண்டிப்பாக வந்து அது செய்தாக வேண்டும். ஸோ அது வந்து ஆன்மீக வாழ்வில் ஒருவனை முன்னேற்ற செய்யும். ஓகே. ஸோ எனவே ஆரம்ப நிலையில் இவற்றை துறக்கக்கூடாது. ஸோ முதல்ல நம்ம வந்து சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யணும். அப்புறம் போக 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 தான் எது தேவை எது தேவையில்லைங்கிற அந்த அந்த நிலை வரும்போது அதுக்கப்புறமா முடிவு பண்றோம். ஓகே. சரி. ஓகே. அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கட்டுமா பிரபு? படிங்க. இருங்க ஜனனி மாதாஜி. சுபத்ரா மிதா வந்து படிங்க. हरे कृष्ण प्रभु। एतान्यपि तु कर्माणि सङ्गं त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितं मदमुत्तमम्. மொழிபெயர்ப்பு கிருஷ்ண பிரபாத் கி ஜெய். இத்தகைய செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிருத்தாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவின் அபிப்பிராயம். முடிவான ஹரே அபிப்பிராயம். கிருஷ்ணா. ஸோ முடிவான அபிப்பிராயம் என்னது? கர்த்தவ்யாதி மே பாதி நிஷ்டிதம் மத உத்தமம். ஸோ என்னுடைய ஃபைனல் டிசைன் என்னன்னா கண்டிப்பா கர்மா செய்ய வேண்டும். இது வந்து 3rd சாப்டர் 5th சாப்டர்ல வருது. என்னது? கண்டிப்பா உன்னுடைய செயல்கள், அந்த செயல்கள்னா கர்மாக்கள், அதை தொடர்ந்து கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஆனால் எப்படி? பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும். பலானிச்ச அப்படிங்க தெக்துவா பலான். தெக்தம்னா தியாகம் செய்வது. என்னது? சங்கம் தெக்துவா பலானிச்ச. சங்கம் தெக்துவா பலானிச்சனா அந்த 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 பலனை தியாகம் செய்ய வேண்டும். கர்த்தவ்யானிதி மே பார்த்து. ஸோ இதுதான் வந்து ஒரு கடமையாக செய்ய வேண்டும். ஸோ ஒரு கடமை கர்த்தவ்யம்னா தமிழ் சொல்ல மாதிரி தான். ஒரு கர்த்தவியத்தோட ஒரு கடமையோட அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட சொல்றாரு. ஓகே. ஸோ அதனால்தான் எல்லா தியாகங்கள், எல்லா யாகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பியூரிஃபிகேஷன் தான். நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுமே பார்த்தோன்னா ஒரு வந்து ஒரு நல்ல வழிபடுத்துறதுக்கு தான் இது எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. பிரபு, இது முடிவான அபிப்பிராயம்னு கொடுக்கிருக்காங்க பிரபு. அப்படி அவர் சொல்லல பிரபு. அவர் மிகச்சிறந்த நிச்சயமான அபிப்பிராயம் தான் சொல்லியிருக்காரு. ஆமா. நிச்சயமானது. அது நீங்க எப்படி வேணா பட் அது எடுத்துக்கலாம். முடிவான அப்படின்னா அது கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ணர் எந்த ஆக்சுவலி இடத்துலயுமே இந்த 18 சாப்டர் எல்லாமே கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இந்த சாப்டர்ல வர்றது எல்லாமே சம்மரி தான். ஸோ முன்னாடியே இது ஆக்சுவலா முன்னாடியே சொன்னது தான். முன்னாடியே நீங்க 3rd சாப்டர்ல படிச்சீங்கன்னா 4th சாப்டர்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா யக்ய தான தபஸ்யா செய்யணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். அந்த யக்ய தான செய்யும் போது பலனை எதிர்பார்க்காமல் செய். செகண்ட் சாப்டர்ல வருது இல்லையா? கர்ம நியமாதிகாரஸ்ய ஆனா மம வந்து பலேஷு. அபிப்பிராயம் தான் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கு. அதுல வந்து அபிப்பிராயம், இதுல வந்து கன்க்ளூஷன். அவ்வளவுதான். இதுலயும் அபிப்பிராயம் நீங்க எப்படி வேணும் வச்சுக்கலாம். அவரோட அபிப்பிராயம் வச்சுக்கலாம். பிரபுபாதர் அதை எப்படி பாக்குறாரு அப்படின்னா 18th சாப்டர்ல சொல்ற அபிப்பிராயம் வந்து கண்டிப்பா அது வந்து கன்க்ளூஷன் அப்படிங்கறது சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப நம்ம இந்த சண்டே வந்து நிறைய டம்பிள்ல நம்ம இஸ்கான் டம்பிள்ல வந்து நம்ம குரு மகாராஜுக்காக வந்து யஜ்ஞம் பண்ணாங்க. அது நமக்கு வந்து பலனுக்காக தானே பிரபு பண்றோம். ஆமா. அது தியாகம்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அந்த பலனை வந்து நம்ம எதிர்பார்க்காம செய்யறோம் அப்படின்னா அது மத்தவங்களுக்காக. இப்ப நீங்க யாருக்காச்சும் ஜெபம் பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. அந்த பலனை எதிர்பார்த்து செய்யறது. ஆனா அந்த பலனை தன்னுடைய சொந்த இதுக்காக செய்யக்கூடாது. ஓகே. சோ மத்தவங்களுக்காக செய்யறது தப்பே கிடையாது. நீங்க யாருக்காவது வந்து பிரேயர் பண்றீங்க, யாருக்காவது நல்ல இது கிடைக்கணும் அப்படின்னா பண்ணுங்க. கண்டிப்பா அதுல ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து நான் என்னுடைய இதுக்காக என்னுடைய சொந்த இதுக்காக பண்றது அப்படிங்கிறத விட நான் இப்ப என்னோட உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னா பண்ணுங்க. ஆனா உடம்பு நல்லா ஆகணும் இதெல்லாம் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக உடம்பு நல்லாச்சுன்னா நான் நல்லா சேவை பண்ணுவேன் அப்படிங்கிறதா பண்ணா அது வந்து முழுமையடையும். இல்ல உடம்பு நல்லா ஆச்சுன்னா நான் இங்க போவேன் அங்க போவேன் அப்படின்னா அது கண்டிப்பா. கிருஷ்ணர் எல்லா பகவத்கீதால எல்லா இடத்துலயுமே வந்து இது உத்தமம், இது என்னுடைய அபிப்பிராயம் இதுதான் சொல்லுவாரு. ஓகே. எல்லா இடத்துலயும் வந்து திஸ் இஸ் மை ஒப்பீனியன் தான் சொல்லுவாரு. ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அத்தாரிட்டி வந்து அவங்க வந்து திஸ் இஸ் மை வே ஆஃப் மை சஜஷன் இல்ல மை ஹம்பிள் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதான் டிசிஷன் அர்த்தம். ஓகே. ஸோ அது அப்படிதான் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்கணும். ஸோ கிருஷ்ணன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து இதுதான் என்னுடைய ஆணைன்னு எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டார்.
ஓகே. ஏன்னா வந்து அது அவரை பொறுத்த வரைக்கும் லவ்விங் ரிலேஷன்ஷிப் வந்து ரெசிப்ரோக்கலா தானா வரணும். எங்கேயுமே வந்து கிருஷ்ணன் வந்து நான் சொல்றேன் நீ செய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாரு. கடைசியில என்ன சொல்லுவார்? சர்வ தர்மான் விருத்தச்ச மாம் ஏகம் சரணம் வச்சு அகம் துவா சர்வா சரி. சொல்லுவார். ஆனா சொல்லும்போது என்ன சொல்லுவார்? என் இடத்துல சரணம் அடைஞ்சா உனக்கு இது நல்லது, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இல்லையா? இல்லைன்னா எப்போ ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாரு, எப்போ இது பண்ணாலும் அவ்வளவுதான். அந்த அந்த பிரதிபாலிப்பு, அந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப் வராது. ஓகே. ஸோ அதனால தான் த்ரூ அவுட் பகவத்கீதாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கிருஷ்ணர் தருவார். ஆனா பிரபுபாதோட பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இது நீ ஏத்துன்னு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சாரியருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது கிருஷ்ணர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலா அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இதுதான் ஃபைனல் வெர்டிக்ட், அது நம்ம ஏத்துன்னு தான் ஆகணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. ஓகே. ஜெயலட்சுமி மாதாஜி புரியுதா? பத்மினி மாதாஜி? ஐ காட். நீங்க அதான் கிருஷ்ணர் சொன்னதை நம்ம ஆச்சாரியார் அசர்டன் பண்ணி முடிவானது இதுதான் சொல்லிட்டா நம்ம அதை தான் எடுத்துக்கணும் தானே? ஆமா ஆமா. ஆமா. தேங்க்யூ. படிங்க ரெண்டு பேருமே, நீங்க ஜெயலட்சுமி மாதாஜியும். नियतस्य सुत्तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात् तस्य परित्यागस्तामसः परिकीर्तितः. விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. ஆனால் மயக்கத்தினால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தகைய துறவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகே. ஸோ தமோ குணத்துல பரவாயில்ல. ஸோ தமோ குணத்துல வந்து அது வந்து அவன் வந்து அவன் செய்யாம விட்டுட்டான் அப்படின்னா வந்து அது வந்து தமோ குணத்துல வரும். படிங்க அடுத்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். நம்ம வந்து வீட்டுல எவ்வளவு பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய சிச்சுவேஷன்கள் எல்லாம் இருந்தாலும் சில நேரம் செம்பிள்ளை இருந்துரும். அப்போ கிருஷ்ணா கவனிச்சுக்கிட்டு தானே பிரபு நமக்கு இருக்கிறோம். திட்டுவாரு. இது கடமையாக நம்ம பாக்கலையே. இதெல்லாம் நீங்க உங்க ஃபர்ஸ்ட் கடமையே உங்க பசங்களை பாத்துக்கிறது தான். ஓகே. ஆனா நான் எல்லாம் பிள்ளைகளை பார்க்காம பல தடவை எல்லாம் கோயில்களுக்கு எல்லாம் அப்படி போயிருக்கேன் பிரபு. பரவாயில்ல, நீ உங்க பசங்க நல்ல இதுவாயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பசங்க மேல முழு நம்பிக்கை, பசங்க அது நல்ல இதுவா இருக்காங்க அப்படின்னா அது பரவாயில்ல. பட் சில இடங்கள்ல வந்து பசங்களை பார்த்துட்டு தான் ஆகணும், பசங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுத்து ஆகணும்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. ஸோ சில இடங்கள்ல வந்து இல்ல அவங்களே வந்து இதுவாயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தட் இஸ் ஓகே. பட் அதுக்காக நான் வந்து இந்த எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளவு இல்ல எப்படின்னா நான் வந்து முன்னால அப்படி போகாம இருக்க எங்க பிரபு சொல்லுவாரு, எதுக்கு கிருஷ்ணா மேல நீங்க முழு நம்பிக்கையோட இருந்து இங்க வந்து பக்தி சேவை செய்யுங்க, எல்லாமே நல்லா இருக்கு. என் பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க பிரபு. என் பிள்ளைகளுக்கு நான் பெருசா இந்த கடமையுமே நான் செய்யல. எனக்கு கொஞ்சம் அது வருத்தமா இருக்கு. இப்ப இதுகளை படிக்கும் போது வருத்தமா பரவாயில்ல. கல்யாணம் ஆகி பேரன் பிள்ளை வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. படிக்கட்டுங்களா? படிங்க. ஸ்லோகம் 9. காரியம் இத்யேவ யத் கர்ம நித்யம் கிரியதே அர்ஜுன 8 படிக்கணும். சங்கம் த்யக்த்வா பலம் சைவ. மாதாஜி 8. 8ங்களா? சாரி பிரபு, நான் பேஜ் மேல இருக்கிறத பார்க்கல, அதனால எடுத்துட்டேன். ஸ்லோகம் 8. துக்கம் இத்யேவ யத் கர்ம காயை க்லேஷ பயத் யஜேத் சக்ருத்வா ராஜம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். தொல்லை நிறைந்தவை என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்கான பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் ரஜோகுணத்தில் துறப்பதாக கூறப்படுகின்றது. இத்தகு செயல் துறவியின் பலனை ஒருபோதும் வழங்க இயலாது. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னால அது முடியல, எனக்கு இந்த வேலையை செஞ்சாலே இப்ப என்னால இது செய்ய முடியாது, ஸோ என்னால செஞ்சா எனக்கு வந்து உடம்பு இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துறக்கிறது என்னது? ஸோ அந்த கடமையை செய்யாம இருக்கிறது வந்து கண்டிப்பாக ரஜோகுணம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கடமை வந்து மறக்கிறது, சுத்தமா வந்து செய்யாமலே இருக்கிறது வந்து தமோ குணம். கடமை செய்யறதுல இருந்து வந்து எஸ்கேப் ஆகுது, அதாவது நான் செய்ய மாட்டேன். காரணம் என்ன? எனக்கு வந்து இந்த சௌகரியம் கிடைக்காது, எனக்கு அசௌகரியமா இருக்கும், எனக்கு பயம் இருக்கு, எனக்கு வந்து என்னால வந்து இது செஞ்சானா எனக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டா அது வந்து ரஜோகுணம். ஓகே. படிக்கலாம், அடுத்தது படிக்கலாம். இது எல்லாமே பொருளுரை எல்லாமே அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் ஸ்பெசிஃபைக் கிடையாது. ஓகே. ஓகே. அடுத்தது 9. வேற யாரும் படிக்கிறாங்களா? நான் படிப்பாங்க, இவங்க படிப்பாங்க.
சாந்த சுந்தரி மாதாஜி படிங்க. அப்புறமா ஹரே கிருஷ்ண ஜனனி, பிரபு. அப்புறம் ஜனனி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. பதம் 9. காரியம் இத்யேவ யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுனா சங்கம் த்யக்த்வா பலம் சைவ சாத்யாக சாத்விகோ மதக. மொழிபெயர்ப்பு. ஓ அர்ஜுனா, ஒருவன் தனது விதிக்கப்பட்ட கடமையை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செய்து பௌதீக சங்கத்தையும் பலனுக்கான பற்றுதலையும் முழுமையாக துறக்கும் போது அவனது துறவு சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பொருளை படிங்க. பொருளை சில பிரபுபாத் பொருளுரை. விதிக்கப்பட்ட கடமைகளை இத்தகைய மனநிலையுடன் செய்ய வேண்டும். பலனில் பற்றுதல் இன்றி செயல்பட வேண்டும். செயலின் குணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வுடன் தொழிற்சாலையில் பணிபுரிபவன் தொழிற்சாலையின் பணியுடனும் அதன் தொழிலாளர்களுடனும் தொடர்பு கொள்வது இல்லை. அவன் கிருஷ்ணருக்காக மட்டுமே பணியாற்றுகின்றான். மேலும் பலன்களை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கும் போது அவன் திவ்யமாக செயல்படுகின்றான். சோ என்ன சொல்ல வர்றது, கடமையில செய்ய வேண்டும், பற்றுதல் இல்லாமல் செய்ய வேண்டும். ஆனா அந்த செயல்களின் குணங்கள் இருந்தும் விலகி இருக்க வேண்டும். சில சமயம் நம்ம வந்து ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல்னால அந்த செயலினுடைய தாக்கத்தினால இருக்கின்ற அந்த குணம் நம்ம மேல தாக்கும். இப்ப நீங்க வந்து ரொம்ப கடுமையான ஒரு செயல் செய்றீங்க. இப்ப ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா பசங்களை வந்து மிரட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கோவத்தை காமிப்பீங்க. ஸோ அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்துவ நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வெளிப்புறமா பாத்தீங்கன்னா அது வந்து ரஜோகுணத்துடைய உச்சம். ஸோ நம்ம வந்து அந்த கடமையை செய்ய வேண்டும், அதே சமயத்துல அந்த குணம் நம்மளை தாக்காத மாதிரியும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரிதான் எல்லா நிலையிலையும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கடுமையான உழைக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல ரொம்ப புத்தியை பயங்கரமா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் கடமையை செய்ய வேண்டும். ஆனால் கடமை செய்யும் போது அந்த செயல்களோட குணம் நம்மள வந்து தாக்காத மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து அது அந்த பொதுவா நான் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட அதோட விஷயங்களாவே நம்ம மனசுக்குள்ள தாங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதோடைய ரியாக்ஷன்ஸ், அதுல இருந்து வர்ற விஷயங்கள் எல்லாமே நம்மை பாதிக்கும். ஓகே. ஸோ நம்ம பாதிக்க கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து விலகி இருக்கணும்னா பற்றுதல் இல்லாம இருக்கணும், செய்யணும். அதே சமயத்துல அதுல இருந்து வந்து ரொம்பவும் ஈடுபடாது இல்லாத மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ ஈடுபாடுனா என்னன்னா செய்யறத பர்ஃபெக்டா செய்யணும். அதுக்காக அதுல இருந்து ரொம்ப உள்ள போய் உட்காந்து நான் தான் என்னுடையதுதான் இதனால என்ன ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம செய்யணும். ஸோ நம்ம 5th சாப்டர் 3rd சாப்டர்ல படிக்கும்போது என்ன சொன்னோம், எப்படி வந்து ஒருவன் வந்து தன்னுடைய கடமைகள்ல இருந்து செய்யும் போது பத்மபத்திரம் இவாம்பசக, அவன் தன்னுடைய கடமையை செய்யும் போது பத்மபத்திரம்னா இந்த தாமரை இலையில இருக்கிற தண்ணி மாதிரி செஞ்சோம் அப்படின்னா என்ன, பாவ விளைவுகள்ல இருந்து அவன் வெளியே வந்து விடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அதுதான் வந்து அந்த மகாதேவன். டவுட் பிரபு. பிரபு, நம்ம வந்து இந்த 50 வயசு வரைக்கும் தான் நம்மளோட பசங்க ஒரு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நம்ம பசங்களை கவனிக்கணும் பிரபு. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பராமரிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல பிரபு. அதுக்கப்புறம் நம்ம முழுமையா கிருஷ்ண இது பண்ணலாம்ல. கரெக்ட். அது வந்து இது வந்து சில இதெல்லாம் பொதுவா இருக்கும், சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும். சில இடங்கள்ல தேவைப்படும், சில இடங்கள்ல தேவைப்படாது. நம்ம அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஓகே. சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. ஆனா அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப வளர்த்துக்கு தான் அது பிரச்சனை போய் மாட்டேங்குது. ஓகே. ஸோ அதனாலதான் வந்து அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஆனா பொதுவா சொல்றது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கடமையில சீக்கிரம் முடிச்சுட்டு வானப்பிரஸ்த லைஃபுக்கு வந்துருமோ அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அவ்வளவு இதுக்கு பிரபுபாத் நல்ல உதாரணமா எடுத்துக்கலாமா பிரபு? பிரபுபாதர் வந்து உதாரணமா எடுத்துக்கிறது எப்படின்னா, பிரபுபாதருடைய அவர் வந்து நித்திய சித்தர். அவருடைய கோல் வேற. அவருடைய ஆச்சாரம் அவருக்கு கொடுத்த இது பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து கண்டிப்பா வந்து நம்மளால இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம். பட் நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட கடமை முடிச்சிடணும். அதே சமயத்துல வந்து நம்மளுடைய ரெகுலர் சாதனா, நம்மளுடைய சாண்டிங், நம்ம கோயில் சேவை, அந்த விஷயங்களும் தொடர்ந்து செய்யணும். அது தவிர நமக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நமக்கு ஆச்சாரியர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இப்போ நீங்க உங்க குரு மகாராஜ் கிட்ட போய் கேக்குறீங்க, அவர் வந்து இது பண்ணு, இதை விட்டுட்டு வா, இங்க வந்து இந்த கோயில சேவை பண்ணு, இந்த கிராமத்துல போய் சேவை பண்ணு, இந்த ஊர்ல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருந்தா அதை ஃபாலோ பண்ணணும். பட் ஜென்ரலா அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரிட்டையர்மெண்ட் வானப்பிரஸ்த லைஃப்ல வந்துட்டீங்க, ரெகுலரா வந்து பாகவதம் படிங்க, ரெகுலரா சாண்டிங் பண்ணுங்க, ரெகுலரா கோயில் போயிட்டு வாங்க, உங்களால முடிஞ்ச சேவை செய்யுங்க அப்படின்னா 90% எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு மட்டும்தான் வந்து அவங்களுடைய அந்த நோக்கம், அவங்களுடைய அந்த திறமை அதெல்லாம் பார்த்துட்டு சில பேருக்கு ஸ்பெசிபிக் சர்வீஸ் கிடைக்கும், சில பேருக்கு வந்து ஜென்ரலா. ஸோ நம்ம எது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம்.
ஓகே பிரபு, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டோத் பிரணாம் பிரபு. சொல்லுங்க ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க மாதாஜி, கேக்குது. கேக்குது. அது வந்து 8.8க்கான அந்த டவுட்டுங்க பிரபு கொஞ்சம். ம் இப்போ உடல் அசௌகரியத்தினாலோ பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் அப்படின்னு வருது இல்லைங்க பிரபு. ஆமா இப்போ இப்போ அதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நைட் எல்லாம் தூக்கமே வர்றது இல்லைங்க பிரபு. அதனால நான் அப்ப முழிச்சிருக்க நேரம் ஜெபம் பண்றாங்க. பட் காலையில இது நைட்டு தூக்கம் இல்லாதனால காலையில எழுந்திருச்சுக்க முடியறது இல்ல. 8 o'clock ஆயிடுது அவங்களுக்கு எழுந்திருச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி அதனால இப்ப அவங்க மங்களாரத்தி இல்ல புரியுது. அதான் அதனால தான் அந்த மாதிரினா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எதுக்காக ஜென்ரலா உடம்பு ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சைக்கலாஜிக்கல் ரீதியா இல்லைன்னா வந்து உடல் ரீதியா மன ரீதியா அப்படின்னா ஜென்ரலா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க பௌதிக நார்மல் வாழ்க்கையை நீங்க ஆன்மீக வாழ்க்கையை விட்டுருங்க, கிருஷ்ணா கான்சியஸ் லைஃபே விட்டுருங்க. அவங்களுடைய பௌதிக வாழ்க்கையே அது வந்து சரியா வராது. ஏன்னா அவங்க உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, மன ரீதியா பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த அதான் reason நிறைய தான் இருக்குங்க பிரபு. ஆனா ம் பட் வந்து 64 நாள் மேல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க பிரபு அவங்க. அதுதான் வந்துச்சு. அது 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 எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஓகே, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா சரி இருக்கும் சரி. தெரியாது. பட் பிற்காலத்துல அவங்களுக்கு உடம்பு வியாதிகள் வருது, வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுவும் வந்து அவங்க சமாளிக்கணும். சரி சரிங்க பிரபு. சரி, நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்றாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக காலையில சில விஷயங்கள் செய்ய முடியாம போக, அந்த பிரம்ம முகூர்த்தம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யாமல் போக, அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பா அது அவங்களோட பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகும். So அதுதான் அவங்க பிரபுபா சொல்றது வந்து பிராக்டிகலா இருங்க, பேலன்ஸ்டு லைஃபா இருங்க அப்படின்னு சொல்றது. ஓகே பிரபு. ஓகே நானும் வந்து டெய்லி 34 ஜவுன். ஸோ இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து அடிஷ்னலா பண்றது. பட் அதுக்காக வந்து நான் சாண்டிங் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சமைக்க மாட்டேன், நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார விடாது. அதுதான் பிரச்சனை. அதான் அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய உடல் உபாதைகள்னால அவங்களுக்கு அந்த தூக்கம் வர்றது இல்லைங்க பிரபு. அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆக்சுவலா எல்லாம் உடல் மருந்தெல்லாம் உபாதைகள் எடுத்துட்டு ஓகே. தான் இருக்காங்க. அதான் அப்படின்னா நீங்க அவங்கள டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி அவங்கள இது பண்ணும்போது தான் பார்க்கணும். அவங்க ஸோ அவங்களால தூங்க முடியல, சாண்டிங் பண்றாங்கன்னா தட் இஸ் ஓகே. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதான் அவங்களுக்கு உடல் பிரச்சனையே தாங்க பிரபு. அவங்க அது நார்மலா அந்த மாதிரி நல்லா தான் இருந்தாங்க. அந்த தப்பு இல்லை, உடல் தப்பு பிரச்சனை இல்லை. எல்லாம் ரொம்ப வர வர அந்த மாதிரி ஆயிட்டாங்க பிரபு. அவங்களுக்காக நீங்க ப்ரே அதான் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சரி. பண்ண முடியாது. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தனக்கு படிங்க. வேற யாரும் படிங்க. அமிர்தேஸ்வரி படிக்கிறீங்களா? படிங்க. இந்த ஜனனி மாதாஜி படிங்க. ஜனனி மாதாஜி படிச்சுட்டு அப்புறம் அமிர்தேஸ்வரி. ஹரே கிருஷ்ண பிரபு. நத்வேஸ்த்யகுசலம் கர்ம குஷலேனானு சஜ்ஜதே தியாயி சத்வசமாவிஷ்டோ மேதாவி சின்ன சம்சயக. சத்துகுணத்தில் நிலை பெற்றிருக்கும் புத்திசாலி துறவிகள் அமங்கலமான செயல்களை வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களில் பற்றுக்கொள்வதும் இல்லை, செயலை பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. நாலு படிக்கணுமா பிரபு? பரவாயில்ல. சார் படிச்சிருங்க, சின்னதான் படிங்க, புரிவது படிங்க. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அல்லது சத்வகுணத்தில் இருப்பவன் யாரையும் வெறுப்பதில்லை, தனது உடலுக்கு தொல்லை கொடுப்பவற்றையும் வெறுப்பதில்லை, தனது கடமையின் தொல்லை தரும் பலன்களை பற்றி அச்சம் சிறிதுமின்றி அவன் முறையான இடத்தில் முறையான நேரத்தில் செயலாற்றுகின்றான். திவ்யமாக நிலை பெற்றுள்ள அத்தகு நபர் மிகச் சிறந்த அறிஞராகவும் தனது செயல்களில் ஐயங்களற்றவராகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது பற்றுதல், செயல்களில் பற்றுதலும் இல்லை, அதே சமயத்துல வெறுப்பதும் இல்லை. சில விஷயங்கள் அனாவசியமா வெறுக்கணும், எனக்கு வர ஐயோ அங்க நான் போவே மாட்டேன், இது பக்கமா நான் ஸோ அந்த மாதிரி அனாவசியமா ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ வெறுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதே சமயத்துல வந்து மங்களகரமான விஷயங்கள்ல இருந்து பற்றுதலும். ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஓகே, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பப்ஸ்ன்னுவாங்க, இல்லைன்னா அந்த புச்சர் ஷாப் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து அந்த பக்கமே போகக்கூடாது. கரெக்ட், அந்த பக்கமே போகக்கூடாது. அப்படி அது பக்கத்துல உங்களுக்கு புக் ஷாப் இருக்கு, புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா நிறைய டிவோட்டிஸ் அங்கெல்லாம் கூட போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அது மேல வெறுப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அதை எப்படி மாத்தி நமக்கு பயன்பாடு, நமக்கு எப்படி அதை வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் பாயிண்ட். கீதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஹரே கிருஷ்ண பிரபு. நஹி தேஹ பிரதா சக்யம் யத்யும் கர்மண்யசேஷதஹ யஸ்து கர்ம பல தியாகி சத்யாகித்யபிதீயதே.
உடலை உடையவன் எல்லா செயல்களையும் துறப்பது என்பது உண்மையில் அசாத்தியம். ஆனால் செயலின் பலன்களை துறப்பவன் உண்மையான துறவி என்று கூறப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. செயலை ஒருவன் என்றுமே துறக்க முடியாது. நஹி கஷ்டித், தேர்ட் சாப்டர்ல வரும். தேர்ட் சாப்டர் என்ன ஸ்லோகம்? நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி. ஒரு க்ஷணம் கூட ஒருவனால செயல்ல இருந்து சயமா இருக்க முடியாது. அவன் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இல்லையா? அவன் அவன் மனசாலேயோ இல்லைன்னா செய்கைகள், அவன் செயல்கள், கை அந்த இந்திரியங்கள்னாலேயோ ஏதோ ஒன்று அவன் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, ஸோ உடலை செய்யாமல் இருப்பதுங்கிறது அசாத்தியம். அதே மாதிரி ஆனா பலன்கள்ல இருந்து துறவியா இருப்பவன் தான் உண்மையான துறவி அப்படின்னு. ஸோ நம்ம நம்ம வந்து கிருஷ்ண உணவுல இருக்கும்போது நம்ம அது மேல ரொம்ப பற்று இருந்தாலே போதும். நமக்கு வந்து அந்த 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 மனப்பான்மை வந்துருந்தாலே போதும். நம்ம வந்து பெருசா சந்நியாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காம நார்மலா நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து கிருஷ்ணருக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல துறவர நிலைக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா துறவர நிலை தான். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, ஸோ துறவர நிலைக்கு என்னென்ன பலன்? ஸோ துறவர நிலைக்கு கண்டிப்பா நிறைய பலன்கள், துறவர நிலைன்னா சன்னியாசி நிலைக்கு நிறைய பலன்கள் உண்டு. ஏன்னா அதுக்கு நிறைய ஆஸ்டிரிட்டி, நிறைய இதெல்லாம் இன்னும் கஷ்டங்கள்லாம் இருக்கு. பட் அதே சமயத்துல நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில இருந்துட்டு செயல்கள் மேல பற்றுதல் இல்லாமல் அந்த தியாகத்தோட செய்யும் போது அதுவும் கிட்டத்தட்ட வந்து சன்னியாச லெவலுக்கு வந்துடும். ஓகே, பாலா மாதாஜி, பலாய் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரே டவுட். இப்போ வந்து நம்ம பிரம்மச்சாரி ஆசிரமங்கள்லாம் நாங்க போக கூடாதா? பிரம்மச்சாரி ஆசிரமம் நீங்க போகக்கூடாதுன்னா அது ஆசிரமத்துக்கு உள்ள போய் பாக்குறதா இல்லைன்னா வந்து? இல்ல அந்த பக்கமே போக கூடாதான்ற. இல்ல அது எனக்கு புரியல. அந்த பக்கமேனா எனக்கு புரியல. இல்ல நாங்க மாயாப்பூர் போயிருந்தோம். அப்ப ஒரு ஷார்ட் கட்னு சொல்லிட்டு இப்படி நுழைஞ்சு அப்படி போயிட்டோம். அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சில இடத்துல வந்து அவங்களுக்குன்னு சில பிரைவசி இருக்கும். சில 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 என்ன சொல்றது, சில விதமா அவங்க வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, இது வந்து சாஸ்திரபூர்வமா அப்படிங்கன்னா கிடையாது. ஆனா பிராக்டிக்கல் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்குன்னு சில பிரைவேட் இது இருக்கும். நம்ம அனாவசியமா போறதுனால அவங்களுக்கு வந்து மனம் சஞ்சலம் அடையும், பாதிப்படையும், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் சஞ்சலங்கள் இருக்கு பிரபு. அந்த மாதிரி இருக்கிறதுனால சஞ்சலங்கள் இருக்குது. அவ்வளவுதான். இதனாலதான் அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுறாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அனிஷ்டம் பதம் 12. அனிஷ்டம் இஷ்டம் மிஷ்டம் ச திரிவிதம் கர்மணஹ பலம் பவத் யத்யாகினாம் பிரேத்ய நது சந்நியாசினாம் கவசித். பொருளுரை. இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அத்தகைய இன்ப துன்பத்திற்கான பலன்கள் சன்னியாசிகளுக்கு கிடையாது. ஹரே கிருஷ்ணா. பொருளை பிடிக்காது. கிருஷ்ணருடனான தனது உறவை பற்றிய ஞானத்துடன் செயல்படும் கிருஷ்ண உணர்வினன் எப்போதும் முக்தி பெற்றவன் ஆகின்றான். எனவே மரணத்திற்கு பின் தனது செயல்களின் பலன்களை துன்பத்தின் வடிவில் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஓகே, சோ செயலினுடைய பலன்கள்லாம் என்னது? கர்மா, அகர்மா, விகர்மா. சோ நல்ல கர்மா செஞ்சானா அவனுக்கு நல்ல இன்பம் தரும், இல்ல பெரிய செல்வந்தர் வீட்லயோ இல்லைன்னா வந்து சொர்க்கத்திலயோ அதெல்லாம். அதே வந்து விகர்மா செஞ்சா துன்பம். ஸோ கிருஷ்ண உணர்வோட நம்ம வந்து தியாகம் செய்து நம்மளுடைய இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா, அகர்மாவை செஞ்சோன்னா இதை பத்தி கவலைப்படணும், அந்த கர்ம அந்த அந்த பேலன்ஸே வராது. ரெண்டுமே என்ன சொல்றது, டெபிட்டும் இருக்காது, கிரெடிட்டும் இருக்காது. அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு அந்த 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 நிலை வந்து ரொம்ப உயர்ந்த நிலையா சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸே வராது. அது நமக்கும் பிரபுபாத் என்ன சொல்றாரு, எவ்வளோக்கு சேர்க்காம இருக்குமோ அவ்வளவு நல்லது, எவ்வளோக்கு எல்லாத்தையும் துறக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஸோ கடைசி காலத்துல எனக்கு இந்த டப்பா வேணும், எனக்கு இந்த சேர் வேணும், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோக்கு சீக்கிரமா விடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த கடைசி காலத்துல நமக்கு மனசுக்குள்ள கிருஷ்ணன் வரணும். அதுக்கு பதிலாக என்னோட இது எங்க இருக்குன்னு தெரியலையே, அது எங்க இருக்கு தெரியலையேன்னு மைண்டு ஓட ஆரம்பிச்சதுன்னா முடிஞ்சுது. அதுவும் இந்திரிய விஷயங்கள் மேல பற்றுதல் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல உறவினர்கள் மேல வந்து பற்றுதல் வச்சா அதோட ரொம்ப கஷ்டம். சில சமயங்கள்ல என்ன ஆகும், நமக்கே தெரியாது, நம்ம உள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல பற்றுதல் இருக்கும். இது என்னுடைய இது யாரும் எடுத்துக்க கூடாது, என்னுடைய இது அப்படிங்கிறதுனா கண்டிப்பா அது வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த அடுத்த பிரிவில அதோடைய தாக்கமா நமக்கு விஷயங்கள் வந்துடும். அதனாலதான் வந்து எவ்வளவு காலம் வந்து சீக்கிரமா உங்களுடைய ரொம்ப எதுல மேல பட்டு வச்சுக்கோ அதை முதல்ல துறக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஓகே, இதுதான் வந்து பிராக்டிக்கலான ஒரு வழி. ஓகே, இங்க வந்த பிறகு நமக்கு அந்த மாதிரி சில்லியாலாம் வர்றது இல்ல பிரபு. வராதுன்னு யாரும் சொன்னது? உங்களுக்கு தெரியாது, நான் சில பேர் கேட்டா தெரியும். என்னுடைய பீட் பேக் 35 வருஷமா நான் அந்த பீட் பேக் வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க, அந்த கொடுங்க அப்படின்னா தரமாட்டாங்கன்னு வாங்க. ஓகே, இதெல்லாம் சொல்றேன். சென்டிமெண்ட்ஸ் ஓகே, அதே சமயத்துல வந்து பற்றுதல் வேற. சென்டிமெண்ட் அண்ட் பற்றுதல் கிளியரா புரிஞ்சுக்கணும்.
ஆமா பிரபு, சிலவங்க போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட பொருளை வாங்கிப்பாங்க பிரபு, வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன், சனிக்கிழமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பிரபு. காசு பொருளை வாங்குறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட டேட் போட்டு அவ்வளவு பற்றுதல். ஆமா ஆமா. பிரபு ஒரு சின்ன டவுட் பிரபு. ம். பிரபு இப்ப சொன்னீங்க பிரபுபாது வந்து சேகரிக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா பட் குடும்பத்துல குழந்தைகளுக்காகவோ இல்ல மனைவிக்காகவோ இல்ல நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம சேர்த்து வச்சுதானே பண்ணுவாங்க. ஓகே அது ஓகே. சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல. சேர்த்து வச்சுட்டு அது மேல அதுக்கு சிட்டங்கள் இருக்குல்ல பிரபு, 10ல் 1 பகுதி வந்து கோயில்களுக்கு தானம் கொடுக்கணும்னு. அசாமிருத்த சிந்துல ரூபகோசம் சொல்றாரு 100%, 50% இது, 25% அது, 25% தன்னுடைய பாரு, அது மாதிரி பிரிச்சு கொடுக்குறாரு. அதெல்லாம் ஓகே. பட் என்ன முக்கியம்னா அது மேல ரொம்ப பட்டுதல் வச்சுக்கூடாது. நான் சேர்க்கணும், அது வந்து மத்தவங்களுக்காக இருந்துட்டு போடுமே தவிர அது வந்து இது எனக்காக, இது என்னுடையது அப்படிங்கிறது அலையில் வரக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. முரளி பிரபு வேற யாராவது படிக்கிறீங்களா? முரளி புவனசுந்தரி மாதாஜி படிங்க, அப்புறம் முரளி பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 13. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வ கர்மனாம். மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு வேதாந்தத்தின்படி 5 காரணங்கள் உள்ளன. அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்து கொள். ஓகே, 5 பஞ்சைத்தானி மகாபாகோ காரணானி. ஸோ ஒரு விஷயம் செய்யணும். இப்போ நம்ம வந்து இவ்வளவு தூரம் பார்த்துட்டுன்னா கிட்டத்தட்ட 10-15 ஸ்லோகங்கள்ல ஒரு கர்மா, ஒரு காரியம், அந்த காரியம் செய்யும் போது அது எப்படி பற்றுதல் இல்லாம செய்ய வேண்டும், பலன்களை துறக்க வேண்டும், அது செய்யறதுனால என்ன பலன், செய்யாம விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தோம். அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி சொல்றார், ஒரு கர்மா ஒன்று செய்யணும், ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒரு செயல் செய்யணும்னா இந்த 5 விஷயங்கள் அதுக்கான காரணமா இருக்கும், அதுக்கான சாத்தியக்கூறா இருக்கும் அப்படிங்கிறதான். ஓகே, அது என்னங்கிறதான் சொல்ல போகுது அடுத்ததுல. அடுத்தது படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. இருங்க முரளி பிரபு படிச்சுட்டு அப்புறம் மாத்தாச்சு படிங்க. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பதம் 14. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக் விதம் விவிதாஸ்ய ப்ருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். மொழிபெயர்ப்பு. செயலுக்கான இடம் உடல், செய்பவன் பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா. இவையே செயலுக்கான 5 காரணங்களாகும். பொருளுரை படிக்கட்டுமா? பொருளை பெறலாம் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ பொருளுரை வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுது. அப்படின்னா 5 விஷயங்கள் என்னது, ஒரு செயல் செய்யணும்னா அதற்கான இடம், அது செய்பவன், அப்புறம் அந்த செய்பவனுடைய பல்வேறு புலன்கள், அந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, புலன்கள், அப்புறம் அது அவனுடைய என்னோட முயற்சி, அவன் என்ன முயற்சி எடுக்கிறானோ முயற்சி, கடைசியில என்னது முக்கியமானது பரமாத்மா. ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல், இப்ப நீங்க வந்து காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னா அந்த எழுந்துக்கிறதுக்கு அந்த உடல், அந்த புலன்கள் வந்து அந்த கட்டுப்பாடுல இருந்ததுன்னா காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிருவோம். புலன்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்புறம் முயற்சி, அது எப்படியாவது வந்து அலாரம் வச்சு எழுந்துக்கிறது, இல்லைன்னா நைட்டு சாப்பிடாம இருக்கிறது, இல்லைன்னா நைட்டு சீக்கிரமா தூங்குறது, ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அதுக்கான முயற்சி, அதுக்கான வழி என்னன்னு பாக்குறது. கூடவே கடைசியில இருக்கிறது பரமாத்மா, பகவானுடைய ஹேண்ட், அவருடைய செயல். ஸோ என்ன ஒரு ஆக்டிவ் எடுத்துட்டாலும் பஞ்சேந்திரியங்கள், இந்த 5 விஷயங்கள், அதிஷ்டானம் ததா கர்த்தா. ஸோ செய்பவன் கர்த்தா. இப்போ பொதுவான கர்த்தாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? ஸோ கர்மாவை செய்பவன் கர்த்தான்னு பேரு. ஓகே, அதிஷ்டானம் அப்படிங்கிறது இடம், கர்த்தா, கரணம்னா தமிழ கருவி அப்படின்வாங்க, இல்லைன்னா கரணங்கள் அப்படின்வாங்க, கருவிகள். ஸோ நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய பஞ்சபூதங்களான உடம்பு, கூடவே இருக்கிற இந்த பஞ்ச இந்திரியங்கள். ஓகே, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். ஓகே, விவிக்தா, அப்புறம் என்னது பிருத்தக் விதம், விவிதா, சேஷ்டா அப்படின்னா முயற்சிகள். ஸோ நம்ம ஏதாவது ஒரு எண்டவர், ஒரு விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கடைசியில தெய்வம் சைவாத்திர பஞ்சம். தெய்வம்னா உங்களுக்கே தெரியும், தெய்வம்னா அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா, இல்லைன்னா பகவான் அப்படிங்கிறதும் சொல்லலாம். தெய்வம் சைவாத்திர பஞ்சமம், இந்த 5 விஷயம் தான். ஸோ நீங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலும் இந்த 5 விஷயங்கள் இல்லாம ஒரு நாள் ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. ஸோ அந்த முயற்சி அப்படிங்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபீலிங், வில்லிங் அண்ட் திங்கிங், அவனுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், அவன் செய்யணும்னு ஒரு ஆசை வரும். அப்புறம் அதை எப்படி செய்யணுங்கிற அந்த முயற்சி, அதை வந்து திங்க் பண்ணுவான். அதுக்கப்புறம் அதை செய்யணுங்கிற ஒரு உத்வேகத்தோட அதை செய்யறது. ஸோ எந்த விதத்துல பார்த்தாலும்
இந்த 5 விஷயங்களுடைய முக்கியத்துவம் வந்து சொல்லப்பட்டுள்ளது. கடைசியில அதுல பாத்தீங்கன்னா பூர்ண கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் எந்த செயலாலும் பந்தப்படுவதில்லை. பூர்ண கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் செயலுக்கு இறுதியான பொறுப்பாளிகள் அல்ல, அவர்கள் அல்ல. எல்லாமே பரமபுருஷன் பகவானின் பரம இச்சைக்கு சார்ந்தவை. சோ நாம ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இது பகவானுடைய இச்சைக்காக, அவருடைய திருப்திக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம். சோ பொதுவா நார்மலா இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, இந்த 5 விஷயங்களை பயன்படுத்தி தங்களுடைய ஒரு திருப்திக்காக, தங்களுடைய ஒரு ஆசைக்காக, தங்களுடைய ஒரு இச்சைக்காக செய்வது அப்படிங்கிறது கர்மா, நார்மல் கர்மா. ஓகே, அதே கர்மாவை வந்து பக்தர்கள் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, அது வந்து பகவானுடைய திருப்திக்காக செய்யறது அப்படின்னா அது வந்து நல்ல நிலையில போய் முடியும். அவங்களுக்கு வந்து அந்த பந்தம் அல்லது பற்றுதல் இல்லாத ஒரு நிலைக்கு வரும். நான் படிக்கட்டாம் பிரபு? சனாதன மதத்தை படிங்க. படிக்கவா? படிங்க படிங்க. பதம் 15. ஷரீர வாங்மனோ விதி யத் கர்ம பிராரபதே நரக நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஏதவகம். மொழிபெயர்ப்பு வழங்கிய சில பிரபுவாதற்கு ஜெய். மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த 5 காரணங்களும். பொருளுடைய படிக்கவும் பிரபு. பரவாயில்ல வந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் இந்த அந்த லைனே அழகான வருதுன்னா வந்து சாரி படிச்சிருக்க சின்னதான படிங்க. சரி. பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் நல்லது கெட்டது என்னும் சொற்கள் மிக முக்கியமானவை. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள பாதைக்கு ஏற்ப செய்யப்படும் செயல் நல்ல செயல், சாஸ்திர நெறிகளின் கொள்கைக்கு எதிராக செய்யப்படும் செயல் கெட்ட செயல். ஆனால் எது செய்யப்பட்டாலும் அது முழுமை பெற இந்த 5 காரணங்களும் தேவை. நியாயம் வா விபரீதம் வா. விபரீதம்னா தமிழ் உங்களுக்கு தெரியும், நியாயம்னா உங்களுக்கு தெரியும். சோ தமிழ்ல அதே வார்த்தை தான் இங்க ஆக்சுவலா பார்த்தா சமஸ்கிருதத்துக்கும். ஸோ ஷரீரம், வாக், மனம். ஓகே, 3 விஷயங்கள். ஸோ மனம் சார்ந்த விஷயம், பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பீச். ஓகே, இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா மனசு யோசிச்சு திங்க் பண்ணி வரும். வாக்கு, நம்ம பேசுற பேச்சோ இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வாயில வர்றது. ஸோ பேச்சு ரொம்ப முக்கியம். ஓகே, 2. 3வது சரீரம். இது 3மே வந்து சரியான ஒரு நிலையில வரணும் அப்படின்னா இந்த 5 நம்ம முன்னாடியே சொன்ன இந்த 5 விஷயங்களும் அதுக்கான காரணங்கள். ஆனா அதுல வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது எப்படி, ஒண்ணு வந்து சாஸ்திர விதி பிரகாரம் பார்த்து செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன்கள், சாஸ்திர விதிக்கு புறமாக செஞ்சோம்னா அதுக்கு தகுந்தாற் போல பலன்கள். ஸோ ஏதாவது விதத்துல பலன்கள் வரும். அது வந்து என்ன செய்யப்பட்டாலும் அதோட முழு பலன் எப்படி கிடைக்கும், சாஸ்திர விதி பண்ணா பர்ஃபெக்டா அது என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். சாஸ்திர விதிக்கு அப்பாற்பட்டு பண்ணோம்னா என்ன கிடைக்க கூடாதோ அது கிடைக்கும். கண்டிப்பா வந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், நல்லது கிடைக்கும் இல்ல கெட்டது கிடைக்கும். ஸோ நியாயம் இல்லைன்னா விபரீதமா சில விஷயங்கள் முடியும், அவ்வளவுதான். ஓகே, பாகவத்துல நிறைய கதைகள் இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு ராஜா யஜ்யம் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சில பிராமணர்களை கூப்பிட்டு வந்து எனக்கு பையன் பிறக்கணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இதுல வந்து அந்த பிராமணர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு திங்கிங்ல வந்து அவர் வந்து யோசிக்க அது வந்து பொன் குழந்தையா பிறந்துடும். ஓகே, ஸோ அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சது என்னமோ இதுவா இருக்கும். ஆனா அதோடைய விபரீதம் என்ன ஆகும், அதோடைய செயலனுடைய அந்த திங்கிங் மனசுல இருந்த விஷயங்கள் வந்து வேறு விதமா போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. நம்மளும் வந்து அதனாலதான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யறோம் அப்படின்னா, தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, அவங்க கை கால் பாட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும்வாங்க. ஓகே, ஆனா அந்த செயலுடைய பலன் வந்து அந்த மனசானால நடக்கிற விஷயமும் அதுல போய் தாக்கும். ஓகே, ஸோ அதனால்தான் வந்து நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம், இதில் பண்ணுவோம், ஃபுட் டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த ரெசிபி நல்லா இருக்கும். ஆனா அவனுடைய மனம் சார்ந்த அந்த ஒரு குணம், அந்த மனம் சார்ந்த அந்த குணம் வந்து அந்த பதார்த்தத்துல இருக்கும். அதனால்தான் ஜாக்கிரதையா இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, செயல்களும் சரி, செயல்களினால் மனதினால் ஏற்பட்ட அந்த செயல்களுடைய தாக்கமும் அதில் இருக்கும், அந்த குணங்களுடைய தாக்கம் அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால்தான் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து செய்யும் போது, அதனால்தான் நீங்க வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போதும் சரி, கோயில சேவை செஞ்சாலும் சரி, வீட்டுல சமைக்கிறதாலும் சரி, கை கால் வந்து நார்மலா இருக்கிறது அது பாடே வேலை செய்யும். ஆனா மனசு எங்கேயோ இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதனால்தான் வந்து நீங்க எப்பயாவது இது மாதிரி கேட்கணும், பாட்டு கேட்டுட்டு இல்லைன்னா பஜன் கேட்டுட்டு இல்லைன்னா ஸ்லோகங்கள் கேட்டுட்டு, ஸோ மனசை எங்கேயும் அலைப்பாய விடாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளும் பண்ணணும். செய்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் மனசையும் வந்து
எந்த ஒரு நேரத்திலையும் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்தது 16. ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கலாமா? படிங்க படிங்க. படிங்க மங்களகுரங்கி படிங்க. தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருத புத்தித்வான் நச்ச பஷ்யதி துர்மதிஹி. எனவே இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. பொருளுரை படிங்க, சின்னதான் படிங்க. பொருளுரை. நண்பனாக உள்ளே அமர்ந்துள்ள பரமாத்மா தன்னுடைய செயல்களை நடத்துகின்றார் என்பதை முட்டாள்தனமான மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. இடம், செய்பவன், முயற்சி, புலன்கள் ஆகிய பௌதீக காரணங்கள் உள்ள போதிலும் இறுதி காரணம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவே. எனவே 4 பௌதீக காரணங்களை மட்டுமின்றி உன்னதமான செயற்காரணத்தையும் காண வேண்டியது அவசியம். பரமனை காணாதவன் தன்னையே செய்பவனாக கருதுகின்றான். பொதுவா எல்லாரும் நான் தான் இதோட கர்த்தா, நான் தான் இது காரணக்கர்த்தா, சரி நான் தான் இதோட கர்த்தா, நான் தான் இதோட காரணக்கர்த்தாவில் சொல்லிப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய இதுதான், நான் தான் எல்லாம் பண்ணேன். அப்படி பண்ணான்னா அவன் வந்து நிச்சயமாக அறிவுடையவன் கிடையாது. ஸோ பௌதிக விஷயமா சில விஷயங்கள் இருந்தாலும் உள்ள வந்து அதுக்கான சாங்ஷனிங் அர்த்தம் அனுமந்தகா. நம்ம 13 சாப்டர்ல பார்த்தோம். 13 சாப்டர்ல பரமாத்மாவை என்ன பதில் சொல்ற என்னவா சொல்றாங்க? அனுமந்தகா. அனுமந்தானா அனுமதி அளிப்பவர் அப்படின்னு, சாங்ஷனிங் அத்தாரிட்டின்னு. ஸோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் வந்து அவர் செய்யணும். அது நம்ம வந்து அது தூண்டுதலா இருக்கும்போது அந்த டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா வந்து அந்த ஜீவாத்மா வந்து எப்பவுமே வந்து என்ன நிலையில இருக்கும் அப்படின்னா வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கான முயற்சியில ஈடுபடும். ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் கிட்ட வந்து நம்ம வந்து என்ன கேட்கிறோம், என்ன ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து ஜென்ரலா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டி இருக்கிறது எப்படி அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுடைய வில்லிங்னஸ், அந்த ஜீவாத்மாவுடைய ஆசை, அதை வந்து அவர் வந்து நிறைவேற்றுவது. படிங்க படிங்க. 2 பேரும் படிச்சுட்டு அப்புறம் ருக்மிணி மாட்டி படிங்க. அமிர்தேஸ்வரியும் படிங்க. யஸ்ய நாஹங் க்ருதோ பாவோ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமாங் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. மொழிபெயர்ப்பு தேவதர்ஷன் பக்திவேதாந்த ஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். எவனுடைய நோக்கம் அகங்காரம் இன்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலில் இருந்து விடுபட்டு உள்ளதோ, அவன் இவ்வுலகில் உள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. இதுல என்ன தெரியுது? இது கீழே சொல்ற என்ன ஸ்லோகம்? எஸ்ய ந அஹங்கிருதோ பாவோ புத்திர் எஸ்ய ந லிப்யதே ஹத்வாபிநாசம். ஸோ இப்ப எப்படி அந்த அகங்காரம் இல்லாம, ஸோ எவனுடைய புத்தி வந்து பட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து கொலைய அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்கின்ற செயல் வந்து பற்றுதல் இல்லாத செயல், அகங்காரம் இல்லாத செயல். அப்படின்னா அந்த செயல் வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து போலீஸ்காரன் இருக்கான், இல்லைன்னா மிலிட்ரியில இருக்கான். இப்ப இது எதுக்கு சொல்ல வர? அர்ஜுனன் வந்து நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ அதுக்கான பதில்ல நிறைய விஷயம் சொல்லி கடைசியில முடிக்கும் போது சொல்லாது, நீ கண்டிப்பாக வந்து இந்த இந்த போர்ல நீ சண்டை போட்டுதான் ஆகணும், அவங்க கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீர்மானம். அவருடைய தீர்மானத்தை வந்து அர்ஜுனன் வந்து என்னது ஜஸ்ட் ஒரு நிமித்த மாத்திரம், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லையா? ஸோ அதனால வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் கொலை செய்யறான்னா கொலை செய்யல, ஏன்னா அது மேல பற்றுதல் இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு அகங்காரம் கிடையாது. 3வது கடமைக்காக செய்கின்றான். அப்படிங்க வரும்போது அந்த பந்தத்துல அதோடைய பந்தம் அவனுக்கு வருவதில்லை. ஸோ இதான் வந்து முன்னாடி சொன்ன டியூட்டி. whenever you are performing a duty, the bondage of the duty will, அது மேல இருக்கிற அந்த பாண்டேஜ், அது மேல இருக்கிற அந்த பற்றுதல், இல்லைன்னா அது மேல இருக்கிற அந்த பந்தம், அது வந்து நம்ம வந்து சாராது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. ஓகே, அகங்காரம் இல்லாம செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. படிங்க படிங்க. ஞானநேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரஹ. மொழிபெயர்ப்பு பொருள் வியாச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய 3ம் செயலை தூண்டுபவை. புலன்கள்
செயல், செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. ஃபர்ஸ்ட் லைன் இது பொருளுடைய ஃபர்ஸ்ட் ஓகே. பொருளுரை. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் தினசரி செய்யப்படும் செயலை ஊக்குவிப்பவை. செயலின் கருவிகள் செயல், செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. எந்த ஒரு மனிதனால் செய்யப்படும் எந்த செயலிலும் இம்மூன்றும் இருக்கின்றன. ஒருவன் செயல்படுவதற்கு முன்பு ஊக்கம் எனப்படும் தூண்டுதல் உள்ளது. செயல் செய்யப்படுவதற்கு முன்பு அதன் பலன் சூட்சும உருவில் உணரப்படுகிறது. அதன் பிறகு செயல் உருப்பெறுகின்றது. எண்ணுதல், உணர்தல், விரும்புதல் எனும் மனதின் நிலைகளை ஒருவன் முதலில் அனுபவிக்க வேண்டும். இதுவே ஊக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. செயலை செய்வதற்கான ஊக்கம் சாஸ்திரங்களிலிருந்து வந்தாலும் ஆன்மீக குருவின் உபதேசங்களிலிருந்து வந்தாலும் அது ஒன்றே. ஊக்கமும் செயலாற்றுபவனும் இருக்கும்போது மனம் உட்பட எல்லா புலன்களின் உதவியுடன் உண்மையான செயல் நடைபெறுகின்றது. மனமே எல்லா புலன்களுக்கும் மையமாகும். செயலை நிறைவேற்றும் இவை அனைத்தும் இணைந்து கர்ம சங்கிரக, அதாவது ஒட்டுமொத்த செயல் என்று அழைக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம். ஓகே. ஞானம், ஞேயம், பரிஜ்ஞதா திரிவிதா கர்மச்சோடன கரணம் கர்ம கர்த்தேதி திரிவிதா கர்ம சங்கிரகம். மூணு விஷயங்கள். அது ஞானம், ஞேயம், பரிஜ்ஞதா. பரிஜ்ஞதானா யாரு அதோட நாலேஜ். இப்போ நம்ம வந்து பகவத்கீதை 13 சாப்டர்ல பார்த்தோம். என்னது கஷேத்திரம், கஷேத்திரஜன், கஷேத்திரஜேயம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷேத்திரம் அப்படிங்கிறது உடல், அப்புறம் அந்த கஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கின்ற ஞானம், அப்புறம் யார் அதை தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது, அப்புறம் கஷேத்திரஜ்யம். கஷேத்திரம்னா அதோடைய நோக்கம் என்ன, அதோட ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றிய நோக்கம் என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் அப்படின்னா வந்து நீங்க தமிழ்ல வந்து எப்படி இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஞானம், ஒரு கணிதம் அப்படிங்கிறது ஒரு ஞானம், ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுடைய நோக்கம் என்ன, அதை வந்து அதை கால்குலேஷன் பண்றதுக்காக சில விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். 2 + 2 4, இதை பண்ணா இப்படி வரும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நான் ஞானம். அதை ஆப்ஜெக்ட் ஆஃப் ஞானம்ங்கிறத நான் எப்படி அப்ளை பண்றேன், நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில சில கால்குலேஷன்ஸ்க்காக, சில கணக்கு கூட்டுதல், சில கூட்டி பெருக்கிறது அப்படின்னு எது வேணா வச்சுக்கலாம். அதுக்காக வந்து ஞேயம். அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது பரிஞதா. ஸோ அந்த மேத்தமெட்டிஷியன் இல்லைன்னா வந்து அதை தெரிஞ்சுக்கிறவன், ஸோ எனக்கும் தெரியும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா, இது மூணும் வந்து ஒரு கர்மாவை செய்வதற்காக ஒரு தூண்டுதல் கண்டிப்பா இருக்கும். ஸோ என்ன கர்மா, இப்போ நான் வந்து மேக்ஸ் படிக்கணும், இல்லை மேக்ஸ் எடுத்துக்கணும், இல்லை மேக்ஸ் நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கர்மா. ஓகே. அதுல வந்து அதுக்கு என்னென்ன தேவை, கரணம், கர்மா, கர்த்தா. ஓகே. ஸோ நீங்க பண்ணுகின்ற செயல், அந்த செயலுக்கான அந்த புலன்கள், அது கரணம். இல்லைன்னா வந்து அந்த பஞ்ச பூதங்களால அந்த உடம்பு கூடவே இருக்கிற இந்திரியங்கள். அப்புறம் கர்மா என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கு. கர்த்தா, கர்த்தானா ஆள், என்ன ஆள் பண்றோம் நாங்கள். ஸோ இது இந்த மூணு கம்பைன் ஆகும். இந்த மூணு கம்பைன் ஆகும். அதாவது இப்போ எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, இப்போ வந்து நான் வந்து சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஆசைப்படுறது நான் தான் சமைக்கிறேன். ஓகே. அப்புறம் என்னுடைய புலன்கள், என்னுடைய செய்கைகள், இதெல்லாம் தான் மெயினான ஆக்டிவிட்டி. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், என்ன சமையல்னா என்ன சமைக்க போறேன் அப்படிங்கிற அந்த நியாயம், அந்த 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 நாலேஜ் கூட வந்து யாருக்கு தெரியும் அந்த இது. ஸோ ரெண்டுமே கம்பைண்டா இருந்தாதான் உங்களால ஒரு செயலை செய்ய முடியும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் இது கிளியரா இருக்கா? திரிவிதா கர்மச்சோடன கரணம் கர்ம கர்த்தேதி திரிவிதா கர்ம சங்கிரக. இந்த மூணும் தேவை, இந்த மூணும் தேவை. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுது. ஸோ அதான் இதேதான் பக்திக்கும். பக்தினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த பக்தினா நியாயமானது, அது வந்து ஞானம், பக்திங்கிற விஷயத்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் பக்தியோட நோக்கம் என்ன, பகவானை திருப்திப்படுத்துவது, பகவானை புரிந்து கொள்வது, பகவானிடத்துல போய் சேர்றது அப்படிங்கிறது தான் பக்தியுடைய நோக்கம். அப்புறம் அது தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்தன் அப்படிங்கிற ஒரு டைட்டில். ஓகே. அப்புறம் அதுக்குள்ள நம்ம வரும்போது நான் என்னென்ன கர்மாக்கள் செய்ய போறேன், என்னுடைய புலன்களை பயன்படுத்தி, என்னுடைய இந்திரியங்களை பயன்படுத்தி சில பக்தி தொண்டுக்கான சில சேவைகளை செய்கின்றேன் இல்லையா? செய்யும் போது நான் யார், அந்த ஜீவாத்மா. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா பக்திக்கான ஞானம், பக்திக்கான நோக்கம், அப்புறம் பக்தன் அப்படிங்கிற அந்த 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 டைட்டில், நானும் ஒரு பக்தன் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு
ஒரு குவாலிஃபிகேஷன். அதுக்கு கீழே வருது என்னது, நான் செய்கின்ற என்னுடைய செய்கைகள், அந்த செய்கைகளுக்கான நோக்கம் என்ன, எப்படியாவது அந்த பகவானை திருப்திப்படுத்துங்கிற நோக்கம், அது செய்கின்ற அந்த புலன்கள், கூடவே அது செய்கின்ற கர்த்தா நான், என்னுடைய ஆக்சுவல் பர்சன் நான் தான் அப்படின்னு செய்யறேன் அப்படின்னு. ஸோ இந்த 6மே கம்பைன் ஆனாதான் சங்கிரக. இந்த 6 திரிவிதா கர்ம சங்கிரக, இதெல்லாம் 6 சேரும்போது பர்ஃபெக்டாக வந்து அவனுக்கு வந்து அந்த அந்த என்ன செய்யறோனோ அது செய்யும். ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்கு ஒரு தூண்டுதல் இருக்கணும். ஸோ மைண்ட்னால என்ன பண்ண முடியும், ஃபீலிங், வில்லிங் அண்ட் திங்கிங். ஸோ அந்த மைண்ட் அந்த ஃபீலிங், வில்லிங், திங்கிங் பண்ணும்போது அந்த 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 உந்துதல் வரும்போது கண்டிப்பா இது 6ம் கம்பைன் ஆகும்போது பர்ஃபெக்டா அந்த வேலை நடக்கும். ஸோ என்ன ஒரு வேலை எடுத்தாலும் இது கண்டிப்பா தெரியணும் இல்லையா? ஸோ அந்த வேலைக்கான நோக்கம் என்னன்னு தெரியாம அந்த வேலை செய்யறது வேஸ்ட். அந்த வேலை எப்படி செய்யணுங்கிறது தெரியாம செஞ்சா அதுவும் வேஸ்ட். ஓகே, அப்புறம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது தெரியாம செஞ்சா அதுவும் சுத்தமா வேஸ்ட். ஸோ அதனால நீங்க என்ன கர்மா பண்றீங்களோ அதுக்கான பேக்ரவுண்ட், அதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா அதுக்கான ஞானம், அதுக்கான நோக்கம், அதுக்கான குவாலிஃபிகேஷன் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால உங்களுடைய அந்த அந்த கர்மா, அது என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்களோ அது பர்ஃபெக்டா இதுவாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பரமாத்மா பிரபு. சாங்ஷனிங் கிடையாதா பிரபு? பரமாத்மா இதுல பரமாத்மே வரலையே. இல்ல அது வந்து இது வந்து ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து அது எப்பவுமே இருக்கிற ஃபேக்டர். அது வந்து பை டிஃபால்ட், அதாவது எப்பவுமே இருக்கிற ஃபேக்டர்னா அது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அவருடைய சாங்ஷன் அத்தாரிட்டி இருக்கும். இது வந்து இந்த ஸ்லோகத்துல எதுக்கு அவர் சொல்றாருன்னா, எப்படி இது இந்த மூணுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி கொண்டு வராரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல வந்து நாலேஜ் பத்தியோ இல்லைன்னா அந்த 4 ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் பத்தியோ எதுவுமே சொல்லல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, கர்த்தான்னு ஒருத்தன் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும், அவன் செய்கின்ற உடல் இருக்கணும், அவனுக்கு அந்த இந்திரியங்கள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா அவன் கர்மா பண்ண முடியும். இப்போ வந்து சொல்றது வந்து அந்த செயலுக்கு இந்த இதெல்லாம் தேவை, அப்படித்தானே பிரபு? ஆமா ஆமா ஆமா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நோக்கம் கட்டாயம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப நம்ம இந்த பக்தி சாஸ்திரி கோர்ஸ் நாம் இத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இதுல படிக்கிறதுல எங்களுடைய நோக்கம் வந்து பிரச்சாரம், பக்தி, அதனுடைய பகவான் மீது உள்ள பக்தி. அடுத்தது என்ன பிரபு? 3 விஷயங்கள் நம்ம திருப்பி பொதுவா 3 வந்து நீங்க அதை எப்படி பயன்படுத்த போறீங்க, நீங்க அந்த ஞானத்தை வளர்த்து கொண்டு நீங்க வந்து உங்களுடைய பக்திக்கான வழி, உங்களுடைய பக்திக்கான அந்த என்ன சொல்றது, அந்த முன்னேற்றம், அதுக்கான வழியை முன்னேறதுக்கு பார்த்துக்க செல்ஃப். 2வது வந்து பிரச்சாரம், மற்றவங்களுக்கு அதை நீங்க எப்படி கொண்டு போய் செய்ய போறீங்க, நாளைக்கு 4 பேர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க நீங்க அதை சொல்லும் போது. ஸோ முதல்ல உங்களுடைய சுய முன்னேற்றம், 2வது மற்றவங்களுடைய முன்னேற்றம், 3வது இதை வந்து நீங்க அனுபவிக்கும் போது அது ஒரு பக்தியா பண்றது. பிரபுபாதருடைய பொருட்களை பார்க்கும்போது அவர் மேல இருக்கிற அந்த பிரியம், அவருக்கு மேல இருக்கிற அந்த பக்தி, அவருக்கு மேல இருக்கிற அந்த அபிப்பிராயம், அந்த இதெல்லாம் வந்து நல்லா வரணும். அவருடைய மூட் என்ன, அவருடைய மிஷன், அவருடைய இது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணர் மேலேயும் அந்த பக்தி உங்களுக்கு வரும். ஸோ 1 உங்களுடைய இது, 2வது மற்றவங்களுக்காக, 3வது கண்டிப்பாக இதை எப்படி நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க நேத்தி சொன்னீங்களே பிரபு, ப்ரீச்சிங் அப்ளிகேஷன், பர்சனல் அப்ளிகேஷன், மூட் அண்ட் மிஷன் ஆஃப் பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. ஓகே, போலாம். டவுட் எதுவும் இல்லைன்னா அடுத்த ஸ்லோகம் ருக்மிணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறதுக்கு பிரபு. न्यायं कर्म च कर्ता च त्रिदैव गुणभेदः प्रोच्यते गुणसंख्याने यदावत् शृणुतान्यपि. ஜட இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செயல், செய்பவன் ஆகியவற்றிலும் 3 வகை உண்டு. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக. செய்கின்ற செயல், அதாவது வந்து ஞானம், கர்மா, கர்த்தா, இதுவே வந்து 3 விதமா. இப்ப நம்ம முதல்ல பார்த்தது இந்த ஞானம், கர்த்தா, கர்மா, இதுதான் வந்து அதோட இது. இப்ப இந்த 3த்தையே அகைன் இன்டு 3, வந்து ஞானம் சத்துவகுணத்துல எப்படி, ஞானம் ரஜோகுணத்துல எப்படி, ஞானம் தமோ குணத்துல எப்படி, கர்மா செய்கின்ற கர்மா இந்த குணத்துல எப்படி, கர்த்தா இந்த குணத்துல எப்படி இருப்பாங்க. அந்த சத்துவகுணத்துல கர்த்தா என்ன பண்ணுவார், சத்துவகுணத்துல கர்த்தாவுடைய நோக்கம் என்ன, ரஜோகுணத்துல கர்த்தா எப்படி இருக்கும். ஸோ இது 3மே வந்து 3 into 3 9 இப்போ பார்க்க போறோம். ஓகே, குணசங்கியானே யதாவத் சுணுதானி அப்படி. ஸோ இப்போ அது அப்படியே திருப்பியும் அப்படியே இன்னும் கொஞ்சம் 3 times மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, பிரபு. படிங்க.
விடுதலை அப்புறம் படிங்க, விடுதலை மதை படிங்க, ரோனி மதை படிங்க. சாரி. सर्वभूतेषु येनकं भावम् अव्ययम् ईशते अविभक्तं विभक्तेषु तज्ஞானம் வித்தி சாத்விகம். பொருளுரை வாங்கி ஆசா பக்தி ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். உயிர்வாய்கள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்வகுணத்தில் இருக்கும் அறிவாகும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சத்து பொருளை பரவாயில்ல, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இந்த உயிர் வாழ்கள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதான் சொல்ல முடியுமா? உயிர் வாழ்கள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பலவிதமாக பல ஆயிரக்கணக்கான 84 lakhs 84 lakh ஸ்பீஷிஸ், அப்புறம் கணக்கில் அடங்காத ஜீவாத்மாக்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக அப்படின்னா என்ன அர்த்தம்? Prabhu, eternal. We are all eternal, Prabhu. Eternal servant of the Lord. ஆன்மாவாக பார்க்கிறது. பாடி இல்லாம. சோ நான் வந்து இண்டிவிஜுவலா தனித்தனியா ஜீவாத்மாக இருந்தாலும் அதோட ஆன்மீக இயற்கையான ஆன்மீக ஞானம் என்னது? அது வந்து சச்சிதானந்தமானது, நிரந்தரமானது, எப்பவுமே ஆன்மீக நிலையில் உள்ளது. அது வந்து பகவானுடைய அம்சமாக வெளிவந்தது. எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுதான், உடல் மட்டும்தான் மாறுதல். இதெல்லாம் தான் ஆன்மீக இயற்கையாக அவைகள் எல்லாம் பிரிக்கப்படாத ஒன்று. அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான் ஒரு இதுல பார்த்தா. அப்படிங்கிற ஞானம் ஒருவனுக்கு தெரிகின்றதோ அவன் சத்துவகுணத்தில் இருக்கின்றான். ஸோ இது எப்படி புரிஞ்சதுன்னா, நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாலேஜ் பை விச் ஒன் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை இண்டிவிஜுவலி அட் த சேம் டைம் see them equally. ஓகே, ஸோ வெளிப்புறமா வந்து அது வந்து தனித்துவம் வாய்ந்தாக இருந்தாலும் சத்துவகுணத்தில் பார்க்கும்போது அவை எல்லாம் ஒன்றுதான். அப்படின்னா they will see equal. எல்லாருமே ஈக்குவலா பார்க்கறது அப்படின்னு. ஸோ உடல் சார்ந்த நிலையில பார்க்காமல் அவங்கள வந்து அந்த ஜீவராசி அந்த உயிர் வாழி நிலையில பார்க்கும்போது எல்லாமே சேம் அப்படிங்கிறது சத்துவநிலை. மகாதேவன் டவுட்டா? ஆமா பிரபு. பிரபு, இப்போ நீங்க சொன்னீங்க ஆத்மாவை பத்தி. இப்ப ஜீவக சுபை நித்திய கிருஷ்ணதாஸுக்கும் நீங்க முன்னாடி சொன்னதுக்கும் நித்தியமானது சத்தியானமானது ஆத்மான்னு சொல்றீங்க. ஜீவக சுரூபை நித்திய கிருஷ்ணதாஸ்க்கும் என்ன வேறுபாடு பிரபு? அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஜீவாத்மானா என்ன அப்படின்னா பகவானுடைய அம்சத்திலேருந்து அவருடைய உடல்ல இருந்து வெளியே வந்த ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு ஜீவாத்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து இருக்கிற சில அம்சங்கள், சில குவாலிட்டிஸ், சில குணாதிசயங்கள் அந்த ஜீவாத்மாக்கும் இருக்கு அப்படிங்கிறது. அது என்ன குணாதிசயங்கள்? அந்த குணாதிசயங்கள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சச்சிதானந்தமானது, அது வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறது சட். அப்புறம் வந்து ஆனந்தமயமானது அப்படின்னா பகவானுடைய சக்தினால வந்தனால அது எப்பவுமே அது ஆனந்தமானது. கூடவே வந்து ஞானம் முழுமையா இருக்கிறது அப்படிங்கிறதா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா அந்த ஜீவாத்மாவுடைய ஆக்சுவலான உண்மையான கோல் அது அதோடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவோட வேலை என்ன அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பகவானுக்கு சேவை செய்யறது தான் அவருடைய வேலை. சோ ஜீவாத்மா அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ஒண்ணு. ஜீவாத்மா அப்படிங்கிறதுடைய குணநலங்கள் என்ன, ஜீவாத்மா அப்படிங்கிறதுடைய தன்மைகள், அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அப்புறம் ஜீவாத்மாவோட ஒரிஜினல் ரோல் என்ன, இந்த ரோல் இல்லைன்னா அவருடைய செய்கைகள் இல்லைன்னா செயல், அவருடைய ஜீவாத்மாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நித்தியோ நித்த நிச்சயத்தான கான்சியஸ்னஸோட கண்டிப்பாக வந்து பகவானுக்கு சேவை செய்யலாம். ஸோ அதுதான். ஸோ நீங்க அந்த ஜீவாத்மாவுடைய பல டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஒரு டெஃபினேஷன் என்ன, ஜீவாத்மானா என்ன, எங்கேருந்து வந்தது அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வந்தது, அவருடைய அம்சம். ஸோ ஜீவாத்மாவோட குணநலங்கள் என்னன்னா சச்சிதானந்தமா இருக்கு, ஏன்னா அவர்கிட்ட இருந்தது. ஸோ ஜீவாத்மா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவாத்மாவுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, ஜீவாத்மாவுடைய ஆக்சுவலா என்ன செய்யணும் அப்படின்னா அது கண்டிப்பா அவருக்கு சேவை செய்யறது தான் அப்படின்னு. ஸோ ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு. அது நீங்க எப்படி டெஃபினேஷன், எப்படி நீங்க அதை வந்து பெயர் காரணம் வந்து எப்படி நீங்க கொண்டு போறீங்களோ அதை பொறுத்து நீங்க பிரிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த சேவை செய்வது வந்து மனிதர்களால மட்டும்தானே பிரபு முடியும், மற்ற ஜீவாத்மாக்களால முடியாது இல்லையா? ஜென்ரலா வந்து மனிதர்களாலதான் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கிருஷ்ணன் கொடுத்திருக்காரு. ஆனா மற்றவங்களாலையும் செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனா அந்த உணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்கும். சில சமயங்கள்ல அந்த உணர்வு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஜீவாத்மா செய்யும். இப்போ யானை வந்து பரிவாரம் எடுக்கிறது, இல்லைன்னா வந்து
நந்தி இப்போ இது கேசவன் சில பிரபு, சில கேசவன் குருவாயூர்ல கேசவன். குருவாயூர் கேசவன் நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நிறைய கோயில்ல நிறைய விஷயங்கள். ஆனா அவங்களுக்கு அந்த இது வரும்போது கண்டிப்பா அடுத்த ஜென்மால நல்ல அந்த அந்த ஜீவாத்மாக்கு நல்ல ஒரு இது கண்டிப்பா சத்கதி கண்டிப்பா இருக்கு. இப்ப தென்னை மரம், வாழை மரம், பனை மரம் எல்லாம் இருக்குல்ல பிரபு, அது கூட அது கண்டிப்பா எல்லாம் கண்டிப்பா நமக்கு useful ஆ இருக்கு. கண்டிப்பா என்ன அது பகவானோட எந்த கிரியேஷன்ல. ஆமா ஆமா எந்த ஒரு விஷயத்தை நீங்க பகவானோட இதுக்கு கனெக்ட் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து நீங்க சமைக்கிற இப்ப சமையல வந்து நீங்க கீரை வகைகள், காய்கறி வகைகள், பழ வகைகளை வந்து நீங்க பகவானுக்கு இது பண்ணீங்கன்னா பிரபு கண்டிப்பா இதனுடைய தூண்டுகோல் மனிதர்களால மட்டும்தான் பிரபு முடியும். யானை வந்து பரிவாரம் எடுக்குதுன்னு சொன்னா அது மனிதனுடைய ஒரு துணையோட தானே அது செய்யாது. தானே வந்து இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? ஆனா மனிதன் அப்படி இல்லையா, தானே எதுவும் என்னாலும் பகவானுக்கு சேவை செய்யலாம். அவங்களால எந்த மிருகங்கள்னாலேயோ பறவைகள்னாலேயோ இல்ல மரங்கள்னாலேயோ தானே பகவானுக்கு சேவை செய்ய முடியாது இல்லையா? தானே சேவை செய்ய முடியாதுதான். ஆனா முடியுங்கிற பட்சத்துல அது செஞ்சுட்டு போலாமே. நிறைய நார்த் இந்தியாவில் ஒரு கோயில் இருக்கு. கரெக்டா 10 மணிக்கு வந்து ஒரு குரங்கு வந்து 10 மணிக்கு கரெக்டா வந்து ஹனுமார் கோயில்ல மணி அடிச்சுட்டு போகுது. ஓகே. ஸோ அது எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் வீடியோ கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அது மனிதனுடைய இதே கிடையாது. ஸோ நிறைய கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். இப்போ கூட அயோத்தியா தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் இருக்கு இல்லையா? அந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல நிறைய குரங்கு வந்தது. அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கேட்கும்போது ஏதோ ஒரு விதத்துல அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா அந்த சுக்கிருதி இருந்தது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. ஓகே. அது நம்ம கிட்ட இல்ல, அது கிருஷ்ணருடைய அட் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி லார்ட். அவர் என்ன இது பண்றாரோ அதுக்கு தகுந்த போல அந்த ஜீவாத்மாக்கு. எஸ் பிரபு ஒரு சின்ன குவாலிபிகேஷன் பிரபு. ஜீவன் வந்து சச்சிதானந்தமானது என்பது நிலம் தன்மை, ஜீவக சுரூப நித்திய கிருஷ்ணதாஸ் என்பது கோல்டு, அப்படி வச்சுக்கலாமா பிரபு? ஜீவரே ஸ்வரூபரே கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறது கோல். ஆமா கோல்டு. ஆமா ஓகே. கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறது தான் கோல். ஓகே. ஜீவரே ஸ்வரூபங்கிறது அந்த அவர்கிட்ட இருந்து வந்தது. அதுலயே 2 லைன் வருது. ஜீவரே ஸ்வரூபனா அவர்கிட்ட இருந்து வந்தது. அவர்கிட்ட இருந்து வந்ததுனால நமக்கு வந்து நம்மளுடைய கோல் வந்து அவருக்கு நித்யதாஸ். இப்ப வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுடைய முக்கியமான கோலே என்னன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் சேவை செய்யணும். ஓகே. அந்த கடமை அவ்வளவுதான், சிம்பிள். அதே தான் வந்து இது நம்ம பகவான் கிட்ட வந்திருக்கோம், நாம அவருக்கு தான் சேவை செய்யணும். அவ்வளவு. 20 படிக்கட்டுமா? 21 படிக்கலன்னா படிங்க. இது வரைக்கும் வேற சுபத்ரா மந்திர படிச்சீங்களா? வேற யாரும் படிக்கலன்னா படிங்க. பிரபு படிக்கட்டுமா பிரபு? மிருதுலா மாதாஜி படிங்க. பிரதக்த்வேன து யஜ்ஞானம் நானாபாவான் பிரதக்பிதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர்வாளிகள் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஓகே. எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உயிர் சோ அவனுக்கு வந்து பார்க்க முடியல, அவனால வந்து எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத பார்க்க முடியல, அவனால பிரிச்சுதான் பார்க்க முடியுது. இது நாய், இது பூனை, இது மனிதன், இந்த மனிதன் குட்டையானவன், இந்த மனிதன் எனக்கு வேண்டப்பட்டவன், இந்த மனிதன் எனக்கு வேண்டப்படாதவன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருந்ததுன்னா தன்னுடைய நிலைக்கு தகுந்தாற் போல அவன் இது பண்றான் அப்படின்னா, அதே மாதிரி ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இது இல்ல, எல்லாமே ஒண்ணுதான், இந்த இது அழிஞ்சு போச்சுன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஆத்மாங்கிற விஷயமே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து ரஜோகுணம் தான். எல்லாமே வந்து ரஜோகுணத்துடைய எல்லாமே ஒரு இதுல பார்த்தோம்னா அறியாமையினுடைய இதுதான். சோ சில இடங்கள்ல ஞானம் ஜாஸ்தி இருக்கும், சில இடத்துல ஞானம் வந்து கம்மியா இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கவா பிரபு? ஹரே கிருஷ்ணா. படிங்க. ஹரே கிருஷ்ணா. நியதம் பதம் 23. நியதம் சங்கரஹிதம் அராக த்வேஷ தஹ்ருதம் அபல பிரேப்சுனா கர்ம யத்தத் சாத்வீகமுச்யதே. எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்றதோ அது சத்துவகுணத்தின் செயல் எனப்படுகிறது. நடுவுல 22 விட்டுட்டீங்க, பரவாயில்ல. சோ எந்த எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றி அறிவின்றி ஒரே விதமான செயல்பட்டுதல் கொண்டு அதையே குணமாக இருக்கின்றவனோ அவன் தமோ குணத்தில். சோ அறிவு சுத்தமா இல்ல, அவனுக்கு வந்து எந்த விதமான ஞானமும் இல்ல,
ஏதோ ஒரு விஷயத்துல மேல நம்ம வந்து இதுவா இருக்கிறது வந்து சாதாரணமான இருக்கிற ஒரு நிலை வந்து தமோ குணத்தினுடைய நிலை. ஓகே, இது வந்து 3 ஞானம் பற்றி பார்த்தோம். அப்புறம் நியத்தம் சங்கஹரிதா. அடுத்த 3 வந்து செயல். என்ன செயல்? ஒழுக்கப்படுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் நியத்தம் சங்கஹரிதா. ஸோ இதெல்லாமே வந்து எதிர்பார்க்காமல் செயல்படுகிறது, அது சத்துவ குணத்தினுடைய செயல். ஓகே ஓகே, அடுத்தது 22 படிக்கலாம் பிரபு. படிக்கட்டுமா பிரபு? 22 இல்ல மாதாஜி படிக்கணும், படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை பரவாயில்ல. இல்லை. 22 நான் சொல்லிட்டேன், அது போதும். அது வந்து தமோ குணத்துல இருக்கிற விஷயம், பரவாயில்ல. 23 24 படிங்க. 24 यत्तु कर्मस्तन कर्म सहायिकरोण वा गुणा ईकृतो पश्चालाशायितं तद्राजम् उदास्कृतायितं. மொழிபெயர்ப்பு பருவ ஏதிவர சமஸ்கிருதம் சுவாமி ஜெகத்குரு பிரபாதிச்சாய். அதனால் இந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியிலும் அகங்காரத்திலும் செய்யப்படுகிறதோ அந்த செயல் ரஜகுணத்து செயல் என்று கூறப்படுகிறது. முதல்ல பார்த்த ஸ்லோகம் என்னது? 23 எந்த ஒரு செயல் ஒழுங்கப்படுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்வது சத்துவகுணம். ஸோ இதுதான் சத்துவகுணம். ஸோ கர்மா பண்ணும்போது அது மேல பற்றுதல் இல்லாம, வெறுப்பு உணர்ச்சி இல்லாம, அதுல வந்து அது மேல எதிர்பார்க்காமல், ஆனா அதே சமயத்துல ஒழுக்கப்படுத்திட்டு அது வந்து பர்ஃபெக்டா செய்யணும். ஓகே, நியத்தம்னா பர்ஃபெக்டா செய்யணும், அது செய்யாமலா இருக்கக்கூடாது. ஏனோ தானம் நமக்கு தான் அது கடைக்கு போதில்லையே, நம்ம என்ன ஏதோ செஞ்சுட்டு போலாமே அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. செய்யணும், அதே சமயத்துல அதை பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுதான் சத்துவகுணம். அதே இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? அந்த செயல் அதை தன்னுடைய திருப்திக்காக அகங்காரத்தோட தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக செஞ்சா அது வந்து கிரியத்தே பௌலாயாயம் தத் ராஜசம் உமாமிருதம். ஸோ அது வந்து ரஜோகுணத்துல வந்து சேரும். ஓகே, 25 படிக்கட்டுமா பிரபு? பக்தி சக்தி முறைக்கு படிங்க. அனுபந்தம் ஷயம் ஹிம்சாம் அனபேஷ்ய ச பௌருஷம் மோகாத் ஆரப்யதே கர்ம யத்தத் தாமசம் உச்யதே. மொழிபெயர்ப்பு. எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் தமோ குணத்தின் செயலாக கூறப்படுகின்றது. ரஜோகுணத்துக்கு என்ன வித்தியாசம்? ரஜோகுணத்துல வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றுவார்கள், பலனை வந்து தனக்காக எதிர்பார்ப்பது. சத்துவகுணத்துல வந்து சாஸ்திரங்களையும் பின்பற்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்வது சத்துவகுணம். சாஸ்திர விதிகளை பயன்பற்றி தங்களுடைய எதிர்க்காக பண்றது ரஜோகுணத்துல. இது ரஜோகுணம். தமோ குணத்துல சாஸ்திர விதிகளையே பின்பற்றாமல். ஓகே, இதுதான் பெரிய வித்தியாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு செயல் எந்த எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ மற்றவங்களுக்கு துன்பம் வருது, இது பிரச்சனை வருது, அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம கண்டிப்பா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னா அப்படிதான் செய்யறது. அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே என்னது? தமோகுணம். கூடவே மயக்கம். அதாவது மயக்கம்னா என்ன அர்த்தம்? பொதுவா அதை வந்து எப்படி செய்யணும், அது வந்து சரியா செய்யணுமா இல்ல ஏனோ தானாலும் செய்ய முடிக்கிறது என்னது? உச்சத்தை தாமசம் உச்சது. அது வந்து தமோ குணத்துல வந்து செய்யணும். ஓகே, ஹரே கிருஷ்ண பிரபு. 26 ஸ்லோகம். முக்த சங்கோணஹம் வாதி திருத்யுத்சாஹ சமன்விதஹ சித்ய சித்யோர் நிர்விகாரஹ கர்த்தா சாத்வீக உச்சதே. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். எவன் ஒருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி அகங்காரமின்றி உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அத்தகு செயலாளி சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த இப்போ 3 விஷயம் வந்து கர்த்தா. முதல் 3 பார்த்தது ஞானம், நாலேஜ், அதுக்கப்புறம் கர்மா 3 விதங்களை பிரிச்சார். இப்போ வந்து கர்த்தா, அதை செய்கின்ற அந்த செய்பவன் எந்த குணத்தில் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு. ஸோ எவன் ஒருவன் இயற்கை குணங்கள், ஸோ இயற்கை குணம் தொடர்புனா ரொம்பவும் பௌதிக விஷயமா பந்தம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, உற்சாகம் மன உறுதி ரெண்டுமே இருக்கணும். ஓகே, அந்த உற்சாகம் மன உறுதி இருக்கணும், வெற்றி தோல்வியை பொருட்படுத்தாமல். ஸோ இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்து கடமை செய்பவன் கண்டிப்பா சத்துவ குணத்துல இருக்கின்றான் அப்படின்னு. கர்த்தா சாத்விக உச்சத்தை. ஓகே, முக்த சங்கோ அனகம் வா அப்படின்னு. முக்த சங்கோ அனகம் வா எந்த விதமான பௌதிக மதத்துல இருந்து அனகம்வான அகங்காரம் இல்லாம அவனால வந்து மன திருத்தி உற்சாக. ஓகே, திருட விருத்தாக அப்படிங்கிறோம் சமஸ்கிருதத்துல. அதான் திருத்தி உற்சாக சமன்விதா ரெண்டுமே சமமா பாக்குறது. அவன் வந்து கண்டிப்பா அவனுக்கு வந்து
அந்த கர்த்தா, அந்த செய்கின்ற செயல் அவன் வந்து கண்டிப்பாக சத்துவகுணத்தில் இருக்கான். 27. வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்க பிரபு. படிங்க படிங்க. राखी कर्म फल प्रेक्षु लुब्धो हिंसात्मको अशुचिः हर्ष शोकान्वित कर्ता राजस परिकीर्तित. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். எவன் ஒருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்போதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகைய செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ கர்த்தா, இப்ப கர்த்தா என்னது? எவன் ஒருவன் தனது உழைப்பின் பலன்களை பற்றி அவன் மேல படுத்தல் கொண்டு அது மேல பேராசை கொண்டு பொறாமையோட எப்ப வந்து இன்ப துன்பங்களை பாதிப்படைகின்றானோ அந்த கர்த்தா வந்து ரஜோகுணத்துல இருக்கான் அப்படிங்கிறது. ஓகே, மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. வேற யாராவது படிக்கலாம், படிங்க. அவ்வளவுதான். படிக்கிறேன் பிரபு. சனாதன மாதேஷ் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 28. அயுக்தக பிரகிருத சப்தக ஷடோ நைஷ்கிருதிகோ லசக விஷாதி தீர்க்க சூத்ரீச்ச கர்தா தாமச உச்சதே. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். எவனொருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு பௌதிகவாதியாக, பிடிவாதக்காரனாக, ஏமாற்றுபவனாக, பிறரை அவமதிப்பதில் நிபுணனாக, சோம்பேறியாக, எப்பொழுதும் வருத்தம் தோய்ந்தவனாக மற்றும் காலம் தாழ்த்துபவனாக உள்ளானோ அத்தகு செயலாளி தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஓகே, சோ இதுவும் கிளீனா புரியுது. சாஸ்திரங்களுக்கு புறம்பாக செயல்படுறது, பௌதிகவாதியா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. ஸோ நம்ம பொதுவா நினைச்சுப்போம் இதெல்லாமே ரஜோகுணம் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா ரஜோகுணம் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாதி வரும். ரஜோகுணத்துலயும் பிடிவாதமா இருப்பாங்க, ஏமாற்றுவாங்க, பிறரை அவமதிப்பாங்க. ஆனா அவங்க ஸ்டில் அவங்க சாஸ்திர விதியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா தங்களுக்கு எப்படியா அந்த ரிசல்ட் கிடைக்கணும், தங்களுக்கு பௌதிகமா அந்த பற்றுதல் இருக்கு, அதை அனுபவிக்கணுங்கிற அந்த இதோட பண்ணுவாங்க. ஆனா தமோகுணத்துல என்ன பண்ணுவாங்க? இதுவும் இருக்கும், சாஸ்திர விதிக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க, சோம்பேறியா இருப்பாங்க, எவ்வளவு அளவு வந்து ப்ரோகாஸ்டினேஷன், எவ்வளவு அளவு காலம் தாழ்த்தி செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க. ஓகே, அது எல்லாமே என்னது? தமோ குணத்துல இருக்கிற அந்த செயல். படிக்கிறேன் பிரபு. படிங்க. புத்தேர் வேதம் திருதேஷ்சைவ குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு புரோஷ்யமானம் அசேஷேன ருதத்வேன தனஞ்சய. செல்வத்தை வெல்வோனே, ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. இப்ப அடுத்த 3 வந்து புத்தி. முதல்ல பார்த்தது கர்மா 3 விதத்துல, அப்புறம் ஞானம் 3 விதத்துல, அப்புறம் கர்த்தா 3 குணங்களை பார்த்தோம். இப்ப பார்க்க போறது புத்தி, நாலேஜ். அதாவது எந்த புத்தி வந்து சத்துவகுணத்துல எப்படி இருக்கும் அதே புத்தி வந்து ரஜோகுணத்துல எப்படி இருக்கும், அதே புத்தி வந்து தமோ குணத்துல எப்படி இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே, பதம் 30. பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. பிரதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்துவகுணத்தில் இருப்பதாகும். ஹரே கிருஷ்ண. பொருளரே, சாஸ்திர வழிபாட்டின்படி ஆற்றப்படும் செயல்கள் செய்யத்தக்கவை அல்லது பிரவிற்த்தி என்று அழைக்கப்படுகின்றன. அவ்வாறு வழிகாட்டப்படாத செயல்கள் செய்யத்தகாதவை. சாஸ்திர விதிகள் அறியாதவன் செய்யப்படும் செயல்களாலும் விளைவுகளாலும் பந்தப்படுகிறான். புத்தியை கொண்டு பகுத்தறிதல் சத்துவகுணமா? புத்தியை பயன்படுத்தி நம்ம சரியா பண்றோம் அப்படின்னா எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எதுக்காக பயப்படணும், எதுக்காக பயப்படக்கூடாது, எதுல பந்தப்படணும், எதுல இருந்து வந்து நமக்கு அதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம்
புத்தியை பயன்படுத்தி செய்வது சத்துவகுணம். ஓகே, ஸோ அதனால தான் புத்தியை வந்து நல்ல வழிக்கு பயன்படுத்தணும். அது நல்லபடியா பயன்படுத்தும் போது பந்தம் இல்லாம எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கலாம் பண்ணா அது வந்து சத்துவகுணம். ஓகே, அடுத்தது பத்மினி மாதாஜி. யயா தர்மம் அதர்மம் ச காரியம் சகாரியம் ஏவ ச அயாத்வாத் பிரஜானாதி புத்தி ச பார்த்தராஜிசி. பிருதாவின் மகனே, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல் இவற்றினிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்கின்றது. ஸோ ரஜோகுணத்தில் இருக்கும்போது வந்து எது தர்மம் தெரியாது. செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான். அது அவன் அடையணும் அப்படி. அந்த ரஜோகுணத்துடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது ஒரு விஷயத்த அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 வெறி. ஸோ அந்த வெறியோட செய்யறது வந்து ரஜோகுணத்துல இருக்குது. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னா தர்மம்ங்கிறத வந்து அவன் அதர்மமா பண்றது, அதர்மத்தை தர்மம்னு நினைச்சு பண்றது வந்து தமோ குணம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மம்ங்கிறது கிளியரா தெரிஞ்சு பண்றது, அதர்மம்ங்கிறது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சா அது அது வந்து சத்துவகுணத்தை புத்தி. ரஜோகுணத்தோட புத்தி வந்து எது எது கரெக்ட் எது தப்பு, விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங்னே தெரியாம பண்றது ரஜோகுணம். தமோகுணம் அப்படியே ஆப்போசிட். வாட் எவர் யூ கன்சிடர் as right they will do it as wrong, whatever you consider as wrong they will do it as right. That is தமோகுணம். ஓகே, 32 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதர்மம் अधर्मं धर्मम् इति या मन्यते तमसावृता सर्वार्थान् विपरीतंश्च புத்திஷா பார்த்த தாமசி. அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயலும் புத்தி பார்த்தனே தமோகுணத்தில் இருப்பதாகும். பொருளுரை. தமோகுணத்தின் புத்தி எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அதற்கு எதிர்வழியில் எப்போதும் செயல்படுகின்றது. அஃது உண்மையான தர்மத்தை புறக்கணித்து தர்மமில்லாதவற்றை ஏற்கின்றது. அறியாமையில் உள்ள மனிதர்கள் மகாத்மாவை சாதாரண மனிதனாகவும் சாதாரண மனிதனை மகாத்மாவாகவும் புரிந்து கொள்கின்றனர். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் அவர்கள் எண்ணுகின்றனர். எல்லா செயல்களிலும் அவர்கள் தவறான பாதையையே ஏற்கின்றனர். எனவே அவர்களது புத்தி தமோகுணத்தில் இருப்பதாகும். ஓகே, இன்னும் 2 ஸ்லோகம் பார்ப்போம். 2 ஸ்லோகம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே சமயத்துல டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, கர்த்தானா என்ன, நாலேஜ்னா என்ன, காரணம் அதோடைய கருவினா என்ன, இப்போ புத்தினா என்ன. ஸோ அடுத்தது வந்து நாலேஜ், ஸ்பீச். இப்போ அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா வந்து பேசுகின்ற பேச்சு வந்து 3 குணங்கள்ல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 சாப்டர் பார்த்தீங்கன்னா சும்மா டெஃபினேஷன் தான், என்னென்ன அப்படின்னு தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அப்படிதான் இருக்கும். இதுனா என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் டைரக்டா நீங்க எழுதினா போதும். ஓகே, அடுத்த 3 பார்ப்போம். இன்னும் 2 ஸ்லோகம் பார்த்துட்டு ஹரே கிருஷ்ணா. படிங்க. 33 அதுவும் இதுதானே என்னுடைய பேக், 2 பேக். திருத்யாயா யயா தாரயதே மனஹ பிராணேந்திரிய கிரியாஹ யோகேனாவ்ய அபிச்சாரண்யா த்ரிதிஹி சா பார்த்த சாத்விஹி. பிதாவின் மைந்தனே, உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். பரவாயில்ல, ஒரு சின்ன பொருளை தான் பரவாயில்ல. யோகம் என்பது பரமாத்மாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு உபாயமாகும். மனம், வாழ்வு மற்றும் புலன்கள் இயக்கங்களை பரமனின் மீது ஒருநிலைப்படுத்தி. ஸோ இது என்னது, நம்ம மன உறுதி யோக பயிற்சினாலும் உடைக்க முடியாதும் நம்ம திடமா இருக்கிறது. நம்மளுடைய புலன்களை வந்து கட்டுப்படுத்தி மனசு நிலையா இருந்ததுன்னா அது அந்த மனம் வந்து சத்துவகுணத்துடைய மைண்டு. இப்போ வந்து அடுத்த 3 வந்து மைண்டு பத்தி பார்க்க போறோம். முதல்ல பார்த்தது நாலேஜ், அடுத்தது மைண்டு, அடுத்த 3 ஸ்பீச்சை பத்தி பார்க்க போறோம். ஓகே, சரி, ஐ திங்க் இதோட நிறுத்திடுவோம். இந்த திருப்பி 33ல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்த 3 வந்து மைண்டை பத்தி கண்டினியூ ஆகும். ஓகே, அடுத்த வாரத்துல இருந்து திருப்பி 33ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் 30 ஸ்லோகங்கள் இருக்கு. 34 பட் பரவாயில்ல, 33ல இருந்து ஆரம்பினா இந்த 3 வந்து அடுத்த 3 வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்த 3 வந்து வாக்கு, நம்மளுடைய செயல்கள், மனம். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ 3மே வந்து அடுத்த வாரத்துல திரும்ப.
हरे कृष्ण प्रभु दंडवत प्रणाम ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு ஹரே தண்டவத் கிருஷ்ண பிரணாம். பிரபு தண்டோ பிரணாம். அடுத்த வாரம் கண்டிப்பா Hare பேசலாம். Krishna Prabhu Dandavat Pranam. हरे कृष्ण प्रभु दंडवत प्रणाम சில பிரபுபாத் கி ஜெய், கோடி வைஷ்ணவ हरे ஜெய். कृष्ण प्रभु हरे कृष्ण